பழைய பாவங்கள் செய்து வந்ததான அந்த பிராக்டிசஸை திரும்பவும் அவன் நமக்குள்ளே திணிப்பதற்கு அவன் முற்படுவான். அது அவனுக்கு லகுவான காரியம், லேசான காரியம். Therefore the Bible says, resist the devil and he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவையில்லாத பிணைப்புகள் நம்ம தவிர்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சால்ட்டை என்று சொல்லும் பொழுது என்ன? There are very good godly ties in the Bible. Godly ties in the Bible. Good ties in the Bible. Bad and ungodly ties are also there in the Bible. வேதத்தை குறித்து சொல்றேன். அதுபோல சில பிரெயின் டியூமர்ஸ் வரும்போது, பிரெயின் டியூமர்ஸ் சில நேரங்களில் எடுக்க முடியாது. அதோட சேர்ந்த மெமரி செல்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் தட். சில ஞாபக செல்களும் அதோட கூட இருக்கும். இதை பிச்சுட்டு வந்துடும். இது எடுக்கும்போது, கிளாட் எடுக்கும்போது அது பிச்சுட்டு வந்துச்சுன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சு. ஆனால் ஆள் வெஜிடபிள் மாதிரி இருப்பான். அவன் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, வேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒன்றுமே பேச முடியாது. இஸ் அட்ரோஃபிக். குடிச்சதுனால ஒரு விபத்தாகி ஒருத்தன் செத்து போயிட்டான்னா, எங்கேயோ இடிச்சு செத்து போயிட்டான்னா எப்படி இருக்கும்? நிறைய பேர் குடிச்சிட்டு பாருங்க, சாக்கடைன்னு கூட தெரியாதபடிக்கு டொம்முன்னு சாக்கடையில் விழுந்துடுறாங்க, கிணத்துல விழுந்துடுறாங்க. வேணும்னு விழ மாட்டான். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ரிசல்ட். அநியாயமா நிட்டாக கூடாத இடத்துல நிட்டாச்சுன்னா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அது தேவ பிள்ளைகளாய் சபையாய் இருக்கக்கூடிய நாம் கட்டாயம் அதை அறிந்து கட் பண்ணி தவிர்த்து நாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியில் வர்றோமோ, கர்த்தருடைய ரத்தத்தின் மகத்துவத்தை கொண்டு கர்த்தர் நாமத்தில் நம்ம உடனடியாய் நாம் அதை செய்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பட்டணம் கொரிந்துங்கிறது லேசான பட்டணம் கிடையாது. இட் இஸ் a worst kind of சோதம் கொமோரா மாதிரி worst city. worst சிட்டின்னா அதை போல worst வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பட்டணத்தில் பவுல் அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது ஜெபம் பண்ணி அதை பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஒரு சர்ச்சு வேணும், ஆத்துமாக்கள் சம்பாதிக்கணும்ட்டு ஒத்த காலில் நின்று ஸ்தாபித்த கொரிந்து சபை. அது இனிஷியேஷன் ஒன்று இருக்குது. பொல்லாத டார்க் வேர்ல்டில் ஒரு நல்ல பிள்ளைகளை கொண்டு போய் அந்த சாத்தான் கூட்டத்தில் ஒருத்தர் நடத்துவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இனிஷியேஷன். சிகரெட்டு குடிக்கவே பழக்கமே இல்லாத ஒரு சின்ன பையலை பார்த்து ஒரு துண்டு பிடியை கண்டுபிடிச்சி, டேய் இது குடுறா, நம்ம பெரியவங்க ஆயிடுவோம்டா, நமக்குன்னு அறிவு இருக்குடா, அப்பா அம்மா யாருடா, அவங்க யாரா சொல்றதுக்கு, சொர்க்கத்துக்கு போகலாம் பாருடான்னு ஒரு இழுடாம்மா. 2 தரம் இருமல் வரும். அப்படித்தான்டா இருக்கும் ஆரம்பத்தில்மா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. தேவ ஜனங்கள், மனுஷன் தேவனுக்கு வரக்கூடிய மகிமையை திருடாதிருப்பானாக. கர்த்தருடைய சபையார் ஆமேன் என்று சொல்வார்களாக. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்ருவுக்கு நாம் வாசலை திறக்கக்கூடாது என்கிறதான ஒரு அடிப்படையில், அந்த தலைப்பின் அடிப்படையில் எபேசியருக்கு நிருபத்தில் 4வது அதிகாரம் 27வது வசனத்தின் அடிப்படையில் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அவ்வளோதான். அப்போ சொன்னேனே, போன வாரத்தில் நம்ம எப்படி இடம் கொடுக்குறோம், அதற்கான காரியங்களை கேட்கும்போது சில ரகசியங்கள், சில சத்தியங்களை பார்த்தோம். முற்பிதாக்களின் பாவங்கள் நம்ம தலையின் மேல் எப்போ சுமத்தப்படும், எப்போ சுமத்தப்படாது என்கிற வித்தியாசத்தை பார்த்தோம். சுமத்தப்படுதல், ஒரு மனுஷன் கிறிஸ்துவனிடத்தில் வராதிருப்பானால் சுமந்தே தீரணும், வேற வழியே கிடையாது. அந்த அழுத்தம் அவனை கீழே கொண்டு போயிரு. ஆனால் வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பினது போல, சொல்லுவீங்களா? எதுக்கு தப்பிச்சு? வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பினது போல. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சாபத்தை சிலுவையிலே மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி, எத்தனை பேர் துதிச்சிங்களோ தெரியல இந்த வாரம். அல்லேலூயா. You are born into entirely a new family, a new blood, a new relationship. இன்னைக்கு சில சத்தியங்கள், சில ரகசியங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா.
என்னைக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு அவைகள் முறிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த முற்பிதாக்களின் பாவங்களை அவன் எப்படி மறுபடியுமாக டெம்ப்ட் பண்ணுவான் என்று சில காரியங்களை பார்த்தோம். அவனுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் இடம் கொடாதிருங்கள். இப்போ இந்த வசனம் புரிஞ்சுச்சா? இவன் மறுபடியும் அதை என்ன செய்வான்? ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? சொல்லுவாங்கல்ல ஜனங்கள். நமக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால ரொம்ப சந்தோஷம், தப்பிச்சிடலாம். குடும்ப மரம், ஃபேமிலி ட்ரீ. ஸ்தோத்திரம், பாவம், ஒன்றுமே தெரியலையே. அது நமக்கு மேலே அப்பா அம்மா இல்லை, தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் போல இருக்கிறீங்க. அப்பா அம்மாவுக்கு மேலே அப்படி இப்படி இப்படி வரும்பொழுது ஒரு பெரிய மரத்தை, ஆலமரம் மாதிரி ஒரு மரத்தை போட்டு காட்டுவாங்க, தெரியுமா? ஃபேமிலி ட்ரீ அப்படிம்பாங்க. அது ஒரு விதத்தில் நல்ல வார்த்தை, ஒரு விதத்தில் நல்ல வார்த்தை இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தால் அவ்வளவு பேருடைய அக்கிரமத்தையும் கனெக்டடாக இருக்கும். அத்தனை அக்கிரமம் கனெக்டடாக இருந்து ஃபேமிலி ட்ரீன்னு ஆகுது. இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நீதியின் விருட்சங்கள்னு போட்டிருக்கு. இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நம்முடைய அந்த ட்ரீக்குள்ளாக நம்ம போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆக நம்முடைய டோட்டல் முகமே மாறிடுதுங்கிறேன். என்ன முகம் மாறுது? நம்முடைய ட்ரீயே என்ன செய்யுது? நம்முடைய மரமே டோட்டலாக மாறிடுது. நீதியின் விருட்சங்கள், முதல்ல அந்த விருட்சம் வேற லிங்க் இருக்கும். ஆனால் இப்போ நம்முடைய லிங்கோ டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. ஆகவே சத்துரு எப்படி, அதுக்குத்தான் இடம் கூடாதுங்கள். அவன் திரும்ப கொண்டு வருவான், பழைய பாவங்களை கொண்டு வருவான். இன்னைக்கு எல்லாமே பாருங்க, அந்த ஹிஸ்டரியை தான் ரொம்ப பெருசாக உலகத்தில் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த வியாதி டாக்டர் கேட்குறாரு, யாருக்காவது இருக்குதா அவங்க குடும்பத்தில்னு கேட்குறாரு. அப்போ அது அப்படியே திருப்பி என்ன செய்யுது? டிஎன்ஏ அது அப்படியே வருது. ஆமாம் சார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆஸ்மா இருக்குது, கட்டாயம் உனக்கு இருக்குண்டா. உன் பிள்ளைக்கு இருக்குமே? ஆமாம் இருக்குது. அப்போ அந்த ஃபேமிலியிலேருந்து அது வருது. இது போல் ஃபேமிலி பிஸ்னஸ், ஃபேமிலி டிசீசஸ், ஃபேமிலி கர்ஸ். சில குடும்பங்களில் கரெக்டாக 15 வயசு ஆம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா எல்லாருக்கும் தலைமுடி கொட்டி போயிடும். கரெக்டாக 15 வந்தோடனே கொட்டி போயிடும். அதுக்கு சயின்டிஃபிக்காக என்னென்னமோ சொல்லலாம். இவங்களோட டிஎன்ஏல இருக்குது, அவனுடைய இது இருக்குது, அது இருக்குது, அந்த குரோமோசோம் இந்த குரோமோசோம், என்ன சோமவனா சொல்லிக்கோ. பட் சில காரியங்கள் புரியாத புதிராக இருக்குது. ஏண்டா இப்படி ஆகுது? சில குடும்பங்களில் ஆண் பிள்ளைகள் அப்படியே அந்த வயசுக்கு வந்தோடனே மறிச்சிடுறாங்க. இது எந்த டாக்டரால் சொல்ல முடியும்? இதனால தான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அதுக்கு பின்னால் நடக்கிற சில சம்பவங்கள் எங்கேருந்து வருதுன்னாக்க, அது அங்கேருந்து வருது. அது முறிக்கப்பட்டால் ஒழிய, முறிக்கப்பட்ட குடும்பங்களில் அவைகள் தொடராமல் இருக்கிறதையும் நாம் பார்த்துருக்கிறோம். இதுவரைக்கும் வந்தது அந்த பயத்தில், அந்த கவலையில், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்தி இருப்பார்கள். ஐயா, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த சாபங்கள் மாறும். எந்தெந்த கோயிலுக்கோ போனேன், எந்தெந்த இதுக்கோ போனேன், இந்த மாறல. அந்த ஏஜ் வந்தாலே பயமாக இருக்குது. சிலருக்கு ராத்திரி வந்தாலே பயமாக இருக்குது, எந்த கனவு வருமோ அப்படின்ட்டு. ஆனால் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து தப்பிக்கிறார்கள். அவங்க சாட்சி சொல்லுவாங்க, இன்றைக்கி நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால இது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே கண்டினியூ ஆகலைன்னு சொல்கிற எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படியானால் சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்கி இருக்கிறார். இவன் மறுபடியுமாக நாம் பாவம் செய்யும்படிக்கு நம்முடைய முற்பிதாக்களின் பாவங்களை காட்டுகிறதற்கு ரொம்ப எளிதிலே நாம் அதில் மயங்கணும்னு சொல்லி அவன் வருவான். அதனால் அவனுக்கு இடம் கொடாதிருங்கள். அவன் தேவனை விட்டு நம்மை பிரித்தே போடுவான். உஷாராய் நம்ம இருக்கணும்னு சொல்லி தேவன் சபைக்கு சொல்லி கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை.
தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஒரு 5 ஆர் அதை குறித்து சொல்லிட்டு ஒன்றொன்னா பேராமீட்டர்ஸ் நான் சொல்லுகிறேன், சில காரணங்கள் சொல்லுகிறேன். இந்த காரணங்கள் அத்தனையும் எல்லார்ட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லது ஒரு சிலருக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும், ஒரு சிலர் இருக்காது. இருந்ததானால், இல்லை என்று சொன்னால் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொள்ளுங்க, நாலேஜாக எடுத்துக்கொள்ளுங்க, தகவலாக எடுத்துக்கொள்ளுங்க. இருக்குமானால் இந்த 5 ஆறுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் அதை சால்வ் பண்ணிடுங்க. ஆமென். என்ன சொல்ல வந்தேன்? சில காரியங்களை நான் சொல்லிகிட்டே வருவேன். அதில் நாம் செய்தவர்களாக இருந்தால் இந்த 5, இந்த பிரின்சிபிள் 5 ஆர், கேபிட்டல் ஆர் பார்த்தீங்களா, ராபர்ட்டுக்கு 6 வருது பார்த்தீங்களா, அதுபோல் இந்த 5 ஆரை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை நல்லிஃபை பண்ணி நம்ம வாழ்க்கையில் வராதபடிக்கு காத்துக்கொள்ளலாம். எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலர் அதில் ஒரு சிலவற்றில் தங்க காலை வச்சிருப்பாங்க. அது ஆபத்தான காரியம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கட்டும். அப்படி நாம் சில காரியங்களை செய்யவே இல்லைன்னு சொன்னால் தகவலாக எடுத்துக்கொள்ளுங்கள், இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் இளைய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். செய்தது உண்மையானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை விட்டுடலாம். கர்த்தர் நல்லவர், எனினும் தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவாராங்க. த ஃபர்ஸ்ட் ஆர், நம்பர் 1, த ஃபர்ஸ்ட் ஆர், முதல் ஆர் என்னன்னா ரிப்பெண்ட். REPENT, ரிப்பெண்ட் என்று ரிப்பெண்ட் என்று சொல்லும் பொழுது மனம் திரும்புதல். thorough repentance is needed. thoroughly. நாம் எதுலையாவது மாட்டி முழிக்கிறோம்னா, எல்லாத்துலேயும் முழிப்போம்னு சொல்ல முடியாது, எல்லாமே செய்கிறோன்னு சொல்ல முடியாது. எதில் நம்ம செய்தோமோ அல்ல செய்து தொடர்கிறோமோ அதில் நம்ம தரவாக ரிப்பெண்ட் ஆகி அதை மனம் திரும்பிடணும் ஆண்டவர்கிட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1. 2வது ஸ்தோத்திரம் ரினவுன்ஸ். ரினவுன்ஸ் என்று சொல்லும், RENOUNCE, ரினவுன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அதை விட்டு விடுதல், அதை அகற்றி விடுதல், அதை அந்த காரியத்தை முறித்து விடுதல், உடன்படாமல் இருத்தல். அப்படி சொல்லாமா? ரினவுன்ஸ் பண்ணுறது உடன்படாமல் இருத்தல். இதுவரைக்கும் உடன்பட்டது உண்மையானால், எல்லாத்துலேயும் உடன்பட்டோன்னு சொல்ல முடியாது. எதில் உண்மை உடன்பட்டீங்கன்னு வரக்கூடிய லிஸ்ட்டில் உடன்பட்டால் ரைட், ரினவுன்ஸ். அக்கல்டிக் கனெக்ஷன்ஸில் சிலர் இருக்கக்கூடும், தெரியாது, எனக்கு தெரியாது. நமக்கு அது சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையோ, சில பழைய ஹோரோஸ்கோப்பு உண்டு. அதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓகே, ரிப்பெண்ட் ஆனீங்கன்னா ஓகே, ரிப்பெண்ட் ஆகலைன்னா மனம் திரும்பலைன்னா மனம் திரும்பணும், அறிக்கையிட்டு விட்டணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவங்களை அறிக்கை செய்து விட்டு, அதான் ரெனவுன்ஸுங்கிறது என்னன்னா விட்டு விடுதல் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நமக்கு தெரியாததுனால நம்ம என்னென்ன அது மனம் திரும்பி இருக்க மாட்டோம். ஆனால் அதில் பிடிப்பு நம்மை தொடரும். ஒவ்வொரு காரியத்திலையும் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்னென்னா, ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதுக்கான விளைவுகளும் வரும். சம்பவத்தை ஒருவேளை நடந்து அதை முடிச்சிடலாம், விளைவுகள் தவிர்க்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, நம்ம அதுக்கு காரணராக மாறிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன், சின்ன உதாரணம் தான், பல உதாரணங்கள். நம்ம அதுக்கு காரணமாக மாறிட்டு அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு. ஒருவேளை ஜீவன் போச்சோ, இல்லைன்னா கை கால் உடஞ்சதோ, இல்லாமல் கோமாவில் போயிட்டானோ, இல்லை அவன் வேலை செய்ய முடியாதபடிக்கு இன்னைக்கு கால்கள் அடிபட்டு அவங்க வீட்டில் கடந்து இனிமேல் எவனாவது கஞ்சி ஊற்றுனாதாங்கிற நிலைமை வந்துச்சோ, இதுக்கெல்லாம் காரணம் நம்மளாக இருந்தோன்னு வச்சுக்குங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் செட்டில் பண்ணலாம். அப்படியா அமைதியாக கேட்குறீங்க? பரவாயில்லையே. அதை செட்டில் பண்ண வேண்டிய முறைகள் இருக்குது. நான் சொல்கிறது காசு கொடுத்து அது இல்லை, அதுக்கான ஒரு வழக்கு போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அவனுக்கு அந்த நஷ்ட இது கொடுத்து ஒரு ஜட்ஜ் என்ன சொல்கிறாரோ அதை செய்து செட்டில் பண்ணிடலாம். ஓவர் மேட்டர். பட் கான்சிக்வன்சஸ், விளைவுகள் இருக்குதே, அதை அனுபவிக்கிறாங்களே. அதை அனுபவிக்கும் போது நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்ம மனசு என்ன செய்யுது, அதை அடிக்குது. வாழ்கிற அவங்க என்ன செய்வாங்க? அதனுடைய விளைவு, பாவம் பரிகரிக்கப்பட்டாலும் பாவத்துடைய விளைவு நம்ம அனுபவிக்கிறோம். பார்த்தீங்களா? இருக்குது இல்லையா? அதனால தான் நம்ம
எதுலேயுமே ஈடுபடாமல் வெளியில் வர்றது ரொம்ப நல்லது. அதான் இடமே கொடுக்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டியது அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ என்ன சொன்னேன்? ரெனவுன்ஸ் சொன்னேன். மூணாவது ரிலீஸ். ரிலீஸ் அப்படின்னா மூணாவது ஆர் என்ன? நான் அடுத்த வாரம் கேட்கும்போது டான்னு நீங்கள் புக்கை பார்க்காம சொல்லிடணும். சரியா? சரி. ரிலீஸ்னா என்னன்னா, ரிலீஸ் த ஃபர்கிவ்னஸ். எதை ரிலீஸ் பண்ணணும்? மன்னிப்பை ரிலீஸ் பண்ண சொல்கிறார் ஆண்டவர். அது கடினமான ஒரு காரியம்தான். நமக்கு விரோதமாய் இன்னைக்கு சில குடும்பங்களுக்கு விரோதமாய் சிலர் செய்தது அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து அடிமட்டத்துக்குள்ள தள்ளி இருக்கலாம். எஃப்எம்பிபியில் நல்ல ஒரு ஊழியக்காரராய் இருந்து இன்னைக்கு அந்த அண்ணனுக்கு ரொம்ப வயசாயிட்டு ஆனால் அவங்களாம் வெளியில் போக முடியல. நவநீதம் அப்படிங்கிற ஒரு அருமையான தேவதாசன், உங்களுக்கு யாரோ கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம இடத்துல கூட வந்திருந்தாங்க. அவங்களுடைய தகப்பனாரை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அந்த நாட்களில் அந்த அண்ணன் சொன்னது என்னென்னா, ஆண்டவரே அந்த ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த நபரை காட்டுங்கன்னா ரொம்ப நாள் ஆண்டவர் காட்டலை. அப்புறம் கர்த்தர் காட்டி அந்த நபருக்கு நன்மை செய்து சுவிசேஷம் சொல்லி சொன்னதாக அந்த அண்ணன் சொல்லுகிறார். இந்த வரைபடங்களோடு நல்ல அந்த படங்களோடு காட்சிகளோடு நல்ல ஊழியம் செய்வாங்க. ரொம்ப அருமையான ஊழியக்கார். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் அவரை மன்னிக்கிறது கஷ்டமான காரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் குடும்பங்களில் நடக்கும்போது ஐ திங்க் வி ஹாவ் டு டீல் வித் திஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில் நம்ம பேசித்தான் ஆகணும். அப்போது இன்னார் நிமித்தம் நம்முடைய குடும்பம் இன்னைக்கு இப்படி பேய்கள் ஏவி விட்டு, மந்திரவாதிகளை ஏவி விட்டு, அதை பண்ணி இதை பண்ணி நம்மளுடைய குடும்பம் நாசமாக போச்சு, இதுக்கு காரணம் இவர்கள்தான் அப்படின்னு நம்ம தெரிகிற பட்சத்தில் நம்ம மன்னிக்கிறது கடினமான ஒரு காரியம். அவங்க நல்லா இருப்பாங்க, சில நேரங்களில் நம்ம குடும்பம் கீழே உட்காந்துட்ருக்கோம். சில குடும்பங்கள் அப்படி நடக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னார்னால தான், இந்த குடும்பத்தினால தான் எங்கள் குடும்பம் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏதோ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு அவையெல்லாம் ஆண்டவர் மாற்றி அதுலேருந்து மறுபடியும் ரிக்கவரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ரிக்கவர் ஆகி திரும்பி ஆசீர்வாதத்துக்குள்ளே வரும்போது அந்த நபர்களை, அப்படிப்பட்டவர்களை நாம் மன்னித்தே ஆக வேண்டும். நீண்ட காலமாக கிரட்ஜஸ் வச்சுக்கிட்டு அந்த அந்த பழிவாங்கும் நோக்கத்தோடு நம்ம இருக்க தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கறதில்லை. என்னமோ இது புதுசாக ஆண்டவர் இந்த காரியங்களை பேசுகிறது போல் எனக்கு தெரியுது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜோசப் இன் தி பைபிள், ஓல்ட் டெஸ்டமெண்ட். அவ்வளவு குழியில் போட்டு அவனை படாத பாடுபடுத்தி ஜெயிலுக்கு போய் அங்கேருந்து பாப்பா எத்தனை பாடுகள் பட்டாலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை மறுபடியும் உயர்த்தின பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் குற்ற உணர்வோடு இருக்க வேண்டாம், நீங்கள் இப்படி செய்தீங்க, தேவனோ எனக்கு உங்கள் நன்மையாக அதை முடிய பண்ணினார்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் அண்ணன்மார்களை அவன் மன்னித்து அவன் மறந்து செவர் பக்கமாக திரும்பி ஓன்னு அழுது அப்பா நல்லா இருக்காங்களா எல்லாம் விசாரித்து, அது அந்த உள்ளம் எப்படிப்பட்ட ஒரு உள்ளங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ காட்லி பர்சன். தேவ மனுஷனுக்கான ஒரு அடையாளம். அவன் ரிலீஸ் பண்ணான், மன்னிப்பை ரிலீஸ் பண்ணான். ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் மன்னிப்பை நம்ம ரிலீஸ் பண்ணுறது நமக்கு சுலபமாக இருந்தால் நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மூணாவதாக ரிலீஸ். நாலாவதாக ரிமூவ். நாலாவது ஆர் ரிமூவ். ரிமூவ்னா வெளியில் எடுத்து போட்டுரு, அதை விலக்கிருன்னு அர்த்தம். ரிமூவ். ஏதாவது அக்கல்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதா? ஐ திங்க் ஐ ஹாவ் டு டீல் வித் திஸ். நம்ம கட்டாய சபையில் இது வரைக்கும் நான் இது மாதிரி பேசினதில்லை. ஏன்னா இந்த மேட்டர்ஸ் நம்ம தொடமாட்டோம். ஆனால் இன்றைக்கி அறியாமையினால் பல காரியங்களை நம்ம செய்கிறத தொடர்ந்து செய்கிறோம். அதாவது எல்லாரும் செய்கிறோமான்ட்டு இல்லை, செய்திருந்தால் அதுக்கு சரியான ஒரு பதில் நமக்கு வேணும்.
நாம் அறியாமலேயே அவனுக்கு வாசலை திறக்கிறோம். ஸ்தோத்திரம். சில ஆப்ஜெக்ட்ஸ், நான் அதை டீட்டெயில்டாக்க வருகிறேன். சில ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது அந்த மேட்டரை இப்பவுமே நான் தொட்டுறேன். நம்ம அம்மா யாக்கோபுடைய மிக நேசிக்கப்பட்ட அழகுள்ள மனைவி யார்? பரவாயில்ல, முழிச்சிருக்கீங்களே. இந்த அம்மாவுக்காக அவன் என்ன மேய்ச்சான்? ஆடு மேய்ச்சான். 7 வருஷம் ஆடு மேய்ச்சானா கடைசியில் வேற அம்மாவை கொடுத்துட்டாங்க. ஆமாம், கொடுத்தா லேல கொடுத்தோன்னே அவனுக்கு மனசு ஒரு மாதிரி லேஸ் சிப்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஐயையோன்னு மறுபடியும் ஆடு மேய்க்க சொன்னார் மாமனார். நல்ல மாமனார் தான், சோத்திரம். அப்போது 7 வருஷம் மேய்க்க சொன்னார். ஆக மொத்தம் 14. ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான், ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான் அப்படின்னு ஓசியாவில் போட்டிருக்கு. பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். எத்தனை பேர் என்னத்தை மேய்க்கிறானோ உலகத்தில்? 14 வருஷம். அப்போ அந்த அன்பு மனைவி, அழகு மனைவி, நேச மனைவி, நேசித்த மனைவி, காத்திருந்து வெற்றுக்கொண்ட மனைவி சொர்வத்தை கொண்டு வந்துட்டாலே. கரெக்டாக பேசுகிறேன்னா இல்லை தப்பாக பேசுகிறேன்னா? பொம்பளை என்ன பண்ணிருச்சு? சொர்வத்தை கொண்டு வந்து நல்லா ஆமிக்க வச்சுக்கிட்டு அது மேலே உட்காந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு சாபத்தை கொண்டு வந்துருச்சா? கொண்டு வந்துச்சு. அதாவது நம்ம அப்படி பண்ணிட்டோன்னு நான் சொல்ல வரல. யூ ஹேவ் டு செக். நம்ம ஒரு செக்லிஸ்ட்டை போட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். என்னென்ன காரியங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது பண்ணியிருக்கோமா? பழைய காரியங்கள் இது இருக்கட்டும். எங்கள் அப்பத்தா கொடுத்துச்சு, ஆயா கொடுத்துச்சுன்ட்டு எங்கிட்ட வச்சுக்கிட்டு அது எந்த அப்பத்தா ஆயா என்ன விக்கிரத்தை கும்பிட்டு கொடுத்துச்சோ, அதுவும் தங்கத்தில் போட்டால் தங்கான்னு போட்டு அதை எவ்ரிதிங் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு. ஹல்லேலூயா. அதுபோல் ஆகான்னு ஒருத்தன் எங்கே இருந்தான்? ஒரு பட்டணம் ஒன்று இருந்துச்சாமே, ஓய். அதில் அந்த ஆகான்னு ஒருத்தன் இருந்தானா? இந்த பையன் என்ன பண்ணிவிட்டான்? சாபத்தை காரியத்தை செய்தான். சாபம்னு தான் போட்டிருக்குதே ஒழிய அது என்னன்னு தெரியுமா? சாபத்தீடான காரியம் தானே பைபிளில் போட்டிருக்கு. அது என்னடான்னு தெரியுமான்னா அதுதான் ஆண்டவரை கேட்கணும். அது என்ன அப்படின்ட்டு. அதுதான் விச் கிராஃப்ட் பண்ண ஐட்டம். அது மந்திரவாதிகள் அந்த மந்திரத்தை செஞ்ச ஐட்டம். அது கொஞ்சம் உள்ளே போனால் தான் அதெல்லாம் வெளியில் வரும். சாபத்தீடான காரியம்னா ஏதோ திருடிட்டு வந்திருக்காங்க. நானும் திருடிட்டு வந்த பொருள் கிடையாது. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலிருந்து ஆதியாமத்திலேருந்து நீங்கள் கொண்டு போய் என்னைக்கு மனுக்குள்ளம் ஸ்டார்ட் ஆகி விருத்தி அடைந்து வந்ததோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, யாத்ராகமோ, இந்த ஆகமங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் போட்டுக்கிட்டே இருந்தார். சூனியக்காரியை விட்டு வைக்காதே, உங்களுக்குள் இவைகள் இருக்கக்கூடாது, இந்த மந்திரவாதிகள் இருக்கக்கூடாது, இவ டிவினேஷன் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீயை உயிரோடு வைக்க, என்னெல்லாம் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வந்தார். பார்த்தீங்களா? நம்ம அதை ரொம்ப கவனமாக பார்க்குறதில்ல. ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி அதை ஒரு வாசித்துட்டு அப்படி கடந்து போயிட்டோம். பட் த ரியாலிட்டி என்னன்னா இன்னைக்கும் அதுதான் நடக்குது. அப்போ இந்த ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ் இருக்குதுன்னு கர்த்தர் தெரிஞ்சு தானே அதை சொன்னார். நீங்கள் என்னுடைய ஆர்குமெண்ட்டில் நீங்கள் கலந்து கொள்ளணும். யூ ஹேவ் டு பார்ட்டிசிபேட் இன் மை ஆர்குமெண்ட்ஸ். இல்லாமல் சும்மா God doesn't waste his ink in writing the Bible. நோ, அவர் இங்கை வேஸ்ட் பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ அன்னைக்கு சொன்ன தெய்வம் அன்னைக்கு தான் இருந்திருக்குது, இன்னைக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த பிராக்டிஸ் அன்னைக்கு தான் இருந்திருக்குது, இன்னைக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் அப்படின்னு சொல்லும் பொழுது உருவாகுதுன்னு தானே அர்த்தம். உருவாக்கப்படும் ஆயுதம்னா உனக்கு விரோதமா அன்னைக்கு உருவாச்சு, இது மேல் உருவாகாதுன்னு என்னைக்காவது எங்கேயாவது பைபிள்ல இருக்குதா? வாய் திறந்து சொன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம்னா இட்ஸ் அ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நான் பார்க்குறேன். எந்நேரமும் அது உருவாக்கப்படலாம். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அன்னைக்கு அதை சொன்ன தெய்வம் அதே காரியங்கள். when there is no war there is no need for weapon. போன வாரம் கரெக்டா? அப்போ வெப்பன்ஸ் நமக்கு தேவையில்லைன்னா யுத்தமே இல்லை. யுத்தம் இல்லாத இடத்துல யுத்தத்துக்கான ஆயுதங்கள் எதுக்கு? தேவையே கிடையாது.
அப்போ ஆயுதங்களை தந்திருக்கிறார்னா கொரலரி பேக்ல போகும்போது யுத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். எதோட யுத்தம்னு கேட்டா நமக்கு ஏதோ இந்த நம்ம பாஸுக்கும் நமக்கும் சம்பளம் போடுற விஷயத்திலையா அப்படின்னு சொல்லவே இல்லையே. கரெக்டா கர்த்தர் சொல்லுகிறார், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனையின் ஆவிகளின் கூட்டம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள். அப்போ துரைத்தனங்கள், பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ், அத்தாரிட்டிஸ் அதனுடைய கிங்டத்துல இருக்கிறதாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் இஸ் a strategic plan of the devil and there is a systematic structure of the kingdom of the devil. The devil, that kingdom is the kingdom of darkness. எனக்கு எப்படி தெரியும், நமக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறேன். அவர் சொன்னதுனால அதை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது துரைத்தனங்கள்னு ஒன்று உண்டு, அதாவது அத்தாரிட்டின்னு ஒன்று உண்டு. துரைத்தனங்கள்ல பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், பவர் ஆஃப் தி ஏர் போட்டு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் போட்டு பவர் ஆஃப் தி ஏர் அப்படின்னா, இன்னைக்கு நான் அந்த கிங்டத்தை பெருமைப்படுத்தி பேசுறதாக இந்த புல்பிட்ல இருந்து நான் நிற்கவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னுடைய ஜோலி கிடையாது. இருந்தாலும் கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறதுனால அது என்னன்னு புரிய வைக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு உண்டு. இவன் கிங்டத்தை நம்ம போய் பெருமை பாராட்டி நமக்கு என்ன கிடைக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் விழுந்து போனவன், தள்ளப்பட்டவன். ஆனால் அவன் என்னென்ன ஆங்கிள், என்னென்ன லெவல்ல இருந்து நமக்கு விரோதமாய் போர் செய்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும் என்று தேவனே விரும்பி இருக்கிறார். கர்த்தரே அதை விரும்புகிறார். அப்ப நம்ம தூங்க மாட்டோம் இல்ல, உஷாரா இருப்போம் இல்ல. விழித்திருங்கள் என்று சொல்றாரே, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்ப நமக்கு போராட்டம் இல்லைன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டாரே. நம்ம சத்ருவை நம்ம கனப்படுத்துகிற ஆட்களே கிடையாது. தேவனை தான் எப்போதும் கனப்படுத்துகிற ஆட்கள். ஆனாலும் அவனுடைய ரகசியங்கள், தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. அப்ப அறியணும் அல்லவா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் சொல்லி இருக்கிறாரு. அது மை பீப்புள் பெரிஷ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ் என்று எழுதியிருக்கிறது. மை பீப்புள் ஆர் கேப்டிவேட்டட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ் போட்டிருக்குது. அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிற, which means they are in jail அர்த்தம். சிறைப்படுதல்னா என்ன அர்த்தம்? ஜெயிலுக்குள்ள. அப்போ ஸ்பிரிச்சுவல் ஜெயிலுக்குள்ள என் ஜனங்கள் போகிறாங்களே. they are in bondage. நான் அவர்களுக்காக அவர்கள் சாபங்களையும் பாவங்களையும் முறித்திருக்கிறேன். ஆனால் அறிவில்லாமையினால் அவர்கள் ஜெயிலுக்குள்ள போறாங்க. இது அவங்களுக்கு தெரியணும்னு நான் எழுதி கொடுத்தாலும் கூட அவங்க இதை குறித்ததான நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஸோ கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்கிறதுக்காக நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ போராட்டம் உண்டுன்னு சொன்னா என்னென்ன ரேங்க்ல உண்டு, எது அட்டாக் பண்ணுங்கிறதையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது இந்த மேட்டர்ஸ் நார்மலா சபைகளில் பேசுகிறது இல்லை. ஏன்னா இதை குறித்ததான நாலேஜ் யாருக்கும் இருக்கிறது இல்லை, அவ்வளவா இருக்கிறது இல்லை. அதனால ஏதோ சரி எப்பா நமக்கு இப்படி எப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அதை எதிர்த்து நின்று போராடக்கூடிய நம்ம நாலேஜ் நமக்கு வேணும். அவனுடைய ஆல்டரை காட்டிலும், அவனுடைய பலிபீடத்தை காட்டிலும் நம்முடைய பலிபீடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பர்சனல் ஆல்டர், ப்ரேயர் ஆல்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அந்த குடும்பத்தை அவன் தொட முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜப ஜீவியம், பலிபீடம், நமக்கு ஒரு வீட்டில் பலிபீடம் கட்டி இருந்தோம்னா ஒரு ஜபம் பண்ணுகிற இடம் நமக்கு இருக்குமானால் எப்போதும் ஜபிக்கிறவர்களாய் அனலோடு ஒரு மனமான இருக்கக்கூடிய குடும்பம், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பம், அக்ரி பண்ணக்கூடிய குடும்பம், பல டைரக்ஷனில் பிச்சுக்கிட்டு போகிற குடும்பம் கிடையாது. அது அவனுக்கு ரொம்ப ஜாலி. குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் 10 பேர் பிரிஞ்சு 10 டைரக்ஷனில் பிரிஞ்சு போனான்னா அவனுக்கு ரொம்ப ஈஸி வேலை செய்கிறது. ஊர் ஒன்றுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு நம்மாள்களே சொல்லியிருக்கிறான் ஒரு பழமொழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தில் இந்த ஒருமனம் எங்கே இருக்குதோ அங்கே அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருமனப்பட்டவர்களாய் குடும்ப ஜெபம் பண்ணுவோமானால், 2 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபித்தாலே கர்த்தர் அங்கே இறங்கி வந்துடுறார். திஸ் இஸ் வெரி வெரி வைட்டல், விச் மெனி ஃபேமிலிஸ் ஆர் ஆக்சுவலி மிஸ்ஸிங் திஸ். நிறைய குடும்பங்களில் குடும்ப ஜெபங்களே கிடையாது. காலையிலையும் நைட்டும் சின்ன ஜெபமாக இருந்தாலும் இந்த ஒருமனப்பட்டு ஜெபித்து ஒரு பாட்டு பாடி
வேதத்தை வாசித்து அந்த இடத்துல பல காரியங்களுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபம் பண்ணுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிட்வீன் 3 to 5 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். காலையில் 3லேருந்து 5 மணி வரை மோஸ்ட் ஆஃப் தி டெத்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் பிட்வீன் 3 to 5 இன் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆஸ்பத்திரிகளில் 3லேருந்து 5 வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டெத்து மரணங்கள் எப்போ நேரிடுகிறது பார்த்தேன் கரெக்டாக இல்லை. நீ காலையில் அது கேட்டேன், மெடிக்கல் டிவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் சிஸ்டர் அது கரெக்டாக சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் அதை பார்த்துட்டேன். 3 to 5 மோஸ்ட் ஆஃப் தி டெத்ஸ். நம்ம சபையில் இப்போ 2 டாக்டர்ஸ் இருந்தாங்க, சிஸ்டர்ஸ் இப்போ இல்லை, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, at about 5 o'clock 4 to 5 o'clock all such things will happen அப்படின்னாங்க. அவங்க ஒருவேளை மெடிக்கல் சைட்லேருந்து சொல்கிறாங்கன்னு நான் நினச்சேன். நான் இன்றைக்கி அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வாட் இஸ் தட் ஹேப்பனிங்? இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும். Now let me explain to you. Let me explain to you. Between 3 to 5 அந்த 4 o'clock அந்த டைமில் blood thirsty demons, ரத்தத்தை குடிக்க ஆசைப்படுகிற பொல்லாத ஆவிகள் உலாவுகிற நேரம், நம்ம தூங்குகிற நேரம். பயமுறுத்தல அவங்கள, பயப்படாதீங்க. இந்த மரணங்கள் நிமித்தம் அந்த ரத்தத்தை குடிக்க, இதுக்கு தான் சில இந்த பேய்களுக்கு சில பேர் கூட போட்டிருக்கிறான், ரத்த டேஷ்ன்னு. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எனக்கு இது சொல்ல எனக்கு இந்த பலிபீடத்தில் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த ரத்த டேஷ் ஏன் சொல்கிறான்? அப்போ ஏன் இந்த சார்சரர்ஸ், இந்த மந்திரவாதிகள் ஆள்கள்லாம் இதெல்லாம் மந்திரங்கள்லாம் பண்ணி போட்ட பிறகு அதுக்கு ஒரு காவு கொடுக்குறான்னு, அதுக்கு ஒரு ஆடோ ஒரு கோழியோ ஏதோ ஒன்று இல்லைன்னா அவனே கிரிக்கிறான். அது வேணும். என்னங்க பேசலாமா? சில காரியங்கள் நம்மளும் அறியாமல் அது காரியங்களை செய்து நம்மளையும் அறியாமல் நம்ம இடம் கொடுத்தோன்னு அல்லது கதவை திறந்தோன்னு நமக்கே தெரியாமல் கதவை திறந்து போட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இது தெரிஞ்சாதானே கதவை போய் மூடுறதுக்கு. ராத்திரி நேரங்களில் 1க்கு 2 தரம் என்ன சொல்கிறேன், டே முன்கதவை மூடியாடா, பின்கதவை, டெய்லி இதுதான் எல்லார் வீட்லையும். நெஞ்சில் தில் இருக்குமாண்ணா ஒத்துக்குங்க. ஒழுங்கா பூட்டினியா? 2 கதவும் பூட்டினியா? வெளியில டோரு, உள்ள டோரு, கொக்கி போட்டியா? என்னைக்காவது ஒரு நாள் ஒன்றும் ஃப்ரண்ட் டோரு, வெளியில டோரும் திறந்து கிடக்கு, முன்னால் டோர், இந்த கதவு உள் டோரும் திறந்து கிடக்கு, ஜாலியாக பூட்டிட்டோன்னு நினச்சி தூங்கிட்டு அடுத்த நாள் திறப்போன்ட்டு போனா, இந்த மாதிரி உங்களை பயமுறுத்தினா தான் வாயவே திறப்பீங்க போல இருக்குதுரா. அப்போ என்ன சொல்லும்? ஐயோ பூட்டவே இல்லையா? சொல்லலாம், நீ புட்டுவன்னு நான் நினச்சேன். அடுத்து சொல்ல, நீ புட்டுவன்னு நான் நினச்சேன். ஆக மொத்தம் 2 பேருமே என்ன செஞ்சாச்சு, எல்லாமே மறந்து கர்த்தர் தான் காப்பாற்றினார் போல இருக்குன்ட்டு. எவ்ரி டே we take very much care to see that all our doors are locked. இந்த உலகத்தில் ஒரு திருடனுக்கும் ஒரு காரியத்துக்குமே நம்ம இவ்வளவு பயந்து இதை பூட்டுறோம்னா, ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம எவ்வளவு அழகாய் நாம் பூட்ட வேண்டும். வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு நோட்ஸ் எழுதுறதும், இப்போ பெரிய பைபிள் காலேஜ் மாதிரி டீச் பண்ணுறதும், 1000 வசனங்கள் கொடுக்கறதும் அது தேவைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சில சத்தியங்களை நாம் நிதானமாய் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, பார்க்க வேண்டியிருக்குது. எலியா சொன்னா, உங்கள் கடவுளை கூப்பிடுறா அப்படின்னா, இவங்க காலிலேருந்து சாயந்தரம் வரை என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டாங்களா? வந்தானா? வரல. அவன் என்ன செஞ்சாங்க? அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு சரி நம்ம சாப்பிட போவோம்பான்ட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சானுங்க? கீரி, ஒவ்வொருத்தனையும் கீர்னா என்னையா வருது? கீர்னா அவனுக்கு அது வேணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா? விளங்கிடுச்சான்னு கேட்டேன். கஷ்டம் விளங்குறது. எத்தனை பேர் தான் சாதிக்கிற, நான் சாதிப்பேன், இதுதான் இல்லைன்னா
அப்படின்னு சொல்லி பைத்தியமாய் சர்க்குன்னு கீரிக்கிறத பார்க்கல. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். என்ன வருது? These are all நம்மளையும் அறியாமல் சில காரியங்கள் சேனல் உள்ள விஷயங்கள் நமக்கு என்ன எங்கே கனெக்ட் ஆகிருக்குதுன்னு தெரியாது. You see, whatever that happens in the physical realm must have happened first in the spiritual realm. ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்தது தான் நடக்கிறது தான் இந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த உலகத்தில் நடக்கிறது. அப்போ there is a direct connection. அப்போது நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது, அதாவது நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இதல்ல, அது. ஏன்னா மறைவிடத்தில் மறைவாய் நடக்கிறது வெளியரங்கமாக இங்கே என்ன செய்யுது? இப்போ சில இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லணும், ஆனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதுக்கு தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் எவர் தட் ஹேப்பன்ஸ் இன் தி ஸ்பிரிச்சுவல் realm will be reflected in the physical realm. So if you want to address the physical, if you want to address the problem must be addressed first in the spiritual sense, but not in the physical. If you address that, this will be all right. அதை முதல்ல சரி பண்ணா அப்போ கனெக்ஷன் அங்கே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஓயாமல் ஒரு குடும்பத்தில் சண்டை, சின்ன மேட்டருக்காக பெரிய பூகம்பமே வருது, என்னைக்கும் நிம்மதியே கிடையாது. வாட் இஸ் தட்? நம்ம சொல்கிறோம் இவனுடைய மைண்ட் அப்படி இருக்குது, இவன் கிறுக்காயிட்டான், அவன் அதாயிட்டான், இவங்க அப்பா அப்படி இருக்காரு, அவங்க அம்மா அப்படி இருக்காங்க, இதெல்லாம் பைத்தியக்கார கூட்டம், என்னென்னமோலாம் சொல்லி சொல்கிறோமே. பட் வாட் இஸ் த ரியாலிட்டி? உண்மை என்ன? பேக்ரவுண்ட் பின்னால். அப்போ நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய கூட்டத்தை குறித்து தேவன் நமக்கு அழகாய் சொல்லி கொடுத்துட்டார். உங்களுக்கு யுத்தம் உண்டு, என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, இட் இஸ் எவ்ரிடே அஃபேர். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதுங்கள்னார். அவனுக்கு இடம் கொடுத்த பட்சத்தில் அப்படி இருக்கும். ரைட். ஒருத்தன் 6000 பிசாசுகளை உள்ளே வச்சுக்கிட்டு எவனு சங்கிலிகளாலும் கட்டக்கூடாதபடிக்கு பயங்கர அமக்கலம் பண்ணிட்டு இருந்தான். எங்கே பண்ணான்? பின்னால் இருக்குன்னு சொல்ல. எந்த இடத்துல பண்ணான்? கல்லறைங்கிறது ஸ்மசானம், சுடுகாடு. எதுக்கு அங்கே சுடுகாடு? ஏன் சுடுகாட்டுக்கு போனான்? ஏன் அங்கே ஒரு ஹோட்டலில் உட்காந்து ரகலை பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? அது இந்த பொல்லாத பேய்கள் விரும்புகிற பல இடங்களில் அது ஒரு இடம். தெரியலையே. கல்லறை ஆவிகள்னு ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியாது. ஒருத்தனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் புதைச்சதுக்கப்புறம் அவன்கிட்டருந்து வெளியில் வந்து சுத்த ஆரம்பிக்கும், எவனுக்குள்ளே மறுபடியும் போகலாமான்ட்டு. இதுகெல்லாம் சில காரியங்கள் உண்டு. வேணாம், நம்ம இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம்னு வச்சுங்களேன். அந்த கல்லறைக்குள்ளே அந்த கல்லறையின் மேலே அவன் உட்காந்துக்கிட்டு 6000 பிசாசுகள் மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அவன் என்ன பண்ணான்? சங்கிலிகளால் அவனை அட்ட முடியல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்? கூக்குரல் இட்டான், அது ஒன்று. அது அப்புறம் வேற என்ன பண்ணான்? கீர்னானா? ஏன் கீர்றான்? தான் நீங்கள் நினைப்பீங்க அவனுக்கு புத்தி சரியில்லைனால என்னத்தையோ கீறிக்கிட்டான்ட்டு. த பிளட். எல்லா ரத்தத்தையும் குடிச்சு அவன் டேஸ்ட் பண்ணுறான். ஒரு ரத்தத்தை அவனால் தொட்டவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு ரத்தம். He cannot touch that. If he touches, the day he touches that blood, his life is out. அவன் செத்தான் அர்த்தம், அவனுக்கு தெரியாது. எங்களை போய் இங்கே ஓட்டிக்கிட்டு இருந்த சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து விரலை வச்சுட்டு இயேசுவின் ரத்தமாக இது மாறட்டும் ஜீசஸ் நேம்னு சொல்லி குடுறான்னு அந்த பேய்ட்டை கொடுத்து ஏக்குன்னு துப்பிட்டான். பச்சை ரத்தத்தை கொடுத்துருக்கேன் எனக்கு நீ அப்படிங்குது. ஜஸ்ட் ஒரு விரலை வச்சுட்டு இயேசுவின் ரத்தமாக இது மாறட்டும். இங்கே நம்ம ஜெபிக்கிறோம், ஆயில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அது என்ன அற்புதம் செய்துங்கிறீங்க? அது அவருடைய வல்லமை. அவன் சொல்கிறான் மந்திரவாதி ரத்தத்தை கொடு, அவர் ரத்தத்தை கொடுக்குற துப்பிடுச்சு. வேற எந்த ரத்தத்தை கொடுத்தாலும் குடிக்கும். only one blood that will destroy the enemy. சத்ருவை தீத்து கட்டுற ஒரே ஒரு ரத்தம் நம்ம ஆண்டவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. இப்போ இவனுக்கு தேவையானது ஃப்ளஷ் அண்ட் பிளட். இந்த ரட்சிக்கப்படாதவர்களுடைய பொல்லாத ஆவிகள். அதனால தான் பாருங்க, அந்த மார்னிங் டைம் ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ பிளட்டு போகுது தெரியுமா? அது அதில் ஃபீட் ஆகும். சில காரியங்கள் லேசாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இதனால கர்த்தர் பாருங்க, என் சரீரத்தை புசிக்கிறவன்
என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னார். கம்யூனியன் தேவன் கொடுத்ததுடைய அர்த்தம் என்னன்னா இதுதான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ நாள் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். ஆண்டவரே, நீங்கள் ரத்தம் சிந்துட்டீங்க, நீங்கள் நாமத்தை துதிங்கன்னு பேசாமல் விட்டுருக்கலாம், டீசெண்டாக இருக்குது. நீங்கள் என்னடான்னா உங்கள் சரீரத்தை உங்கள் மாம்சத்தை புசிக்க சொல்கிறீங்க, உங்கள் ரத்தத்தை குடிக்க சொல். அது அவனுங்களுக்கும் புரியல அன்னைக்கு. அது எப்படிரா ஒரு மனுஷ மாம்சத்தை இப்படி புசிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை குடிக்கிறது எப்படி? அது அவனுங்களுக்கும் விளங்கலை. இன்னைக்கு நமக்கு என்னன்னா நமக்கும் விளங்கலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதனுடைய உள் ரகசியங்கள் நமக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர் சொன்னார், ஆகவே அதை செய்தார். ஆனால் உடன்படிக்கை கட்டாயம் நம்ம செய்யணும்னு நம்ம செஞ்சுட்டு போகிறோம். த ரியல் ரீசன், என்னுடைய சரீரமும் என்னுடைய ரத்தமும் உங்களுக்குள்ளே வரும் பொழுது இவன் உங்களை தொட முடியாது. த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃபார் அ சைல்ட் ஆஃப் காட் இஸ் தி பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த பிளட் ஆஃப் த lamb ஆஃப் காட். ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன். பார்த்தோன்னு அலர்வானே, பார்த்தோன்னு அலறதுக்கு காரணமே இதுதான். ரொம்ப தெரியாத்தனமாக பல வருஷங்கள் முன்னால் நான் ஒரு காரியத்தை பண்ணி போட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு அம்மாவுக்கு சுகமில்லை. நான் அந்த சுகமில்லாத அந்த அம்மாட்ட போய் நான் கம்யூனியன் கொடுக்க போயிருந்தேன். ரொம்ப வருஷம். அப்போ நான் ஊழியத்துக்கு வந்தேனா இல்லை ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயா எனக்கு ஞாபகம் இல்லை. கம்யூனியன் கொடுக்கறதுக்காக போனேன். பாவம், அந்த சிஸ்டர் வர முடியலையே, சுகமில்லையே அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் கம்யூனியன் கொடுக்க போனேன். நார்மலாக கம்யூனியன் கொடுத்தேன். அது ஒரு பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக அந்த அம்மா பேசிச்சு. என் கண்ணால் நான் பார்த்த ஒரு அனுபவம். சரி, அப்பத்தை கொடுத்தோன்னே நெளிய ஆரம்பிச்சிருச்சு. பிளட்டுன்னு சொல்லி நான் கொடுக்கும்போது உள்ளேருந்து புகஞ்சதே பாருங்க, அலற அப்படின்னு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உள்ள இவ்வளோ சேட்டை இருக்குதுடா, இவ்வளோ குடி கொண்டு இருக்குது உள்ள. அப்போ இது மேனிஃபெஸ்டேஷன் எப்போ வெளியில் வருது? நான் நல்லா பேசும்போதும் ஜெபிக்கும் போதும் கூட ஒன்றுமே இல்லை. த பிளட் when it enters into the body, it is finished. அந்த இடத்துல என்னால் இருக்க விட மாட்டேன்ட்டான். ஐயோ, இந்த ரத்தம் வந்துருச்சே, என்னை கொள்கிற ரத்தம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பல்ல கடிக்க நாம் என்னடா நம்ம சர்ச்சுக்கு வர்ற பிலி வர்றா, இது இப்படி இருக்குது, நம்ம இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தெரியவே தெரியாதே. Then I understood the mighty power of the blood of Jesus Christ. I don't know whether you believe or not, but I believe there is power in the blood of Jesus Christ to destroy hell, to destroy the powers of hell and darkness. The blood of my Savior. Hallelujah. Amen. இதில் நான் புகழ்கிறதுக்கு எவ்வளவு மணிக்கணக்காக வேணால் நான் புகழ்வேன். ஏன்னா என் ஆண்டவருடைய ரத்தம், அது ஜெயம் கொடுக்கிற ரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஐயோ, நான் எங்கேயோ போயிட்டேன். ரிமூவ் those ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ரிமூவ் those ஆப்ஜெக்ட்ஸ். இந்த சிலர் எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பேண்டை போட்டு வந்துடுவாங்க சிலர். அதில் மார்க்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உருவங்களை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இது ஒரு டிசைன் அப்படிமா, இது ஒரு டிசைன் தான் அப்படிமா. நீங்களும் நானும் நல்ல அந்த ஆவிக்குரிய அந்த டிசைனிங் ஆஃப் த ஸ்பிரிட் நமக்கு இருக்குமானால் எல்லா பொருள்களும் கிடையாது, ஒரு சிலரை கண்டுபிடிக்கலாம். மார்க்கெட்டில் எத்தனையோ இருக்குது, எல்லாமே பிசாசுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நல்லா கண்டுபிடிச்சு அந்த ஒரு விதமான ஒரு தேவ ஆவியானவர் நம்மோடு பேசினால் அது நடக்கும். கண்டுபிடிக்கலாம். கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் பேசுறதுக்கு இடம் கொடுப்போம், கர்த்தர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம், கர்த்தரை கேட்போம். கேட்போம்னு சொல்றேனே, கேட்காம செய்யறதுக்கும் கேட்டு செய்யறதுக்கும் எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு வித்தியாசம். எதெடுத்தாலும் நம்முடைய மனசு மாம்சம் விரும்பினது போல டபக்குன்னு நம்ம செஞ்சுட்டு வந்துடுறோம். ஒரு ஏக்கர் 10 லட்சம்னு ஒருத்தன் கொடுத்தான்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஏக்கர் 1 லட்சம், சரி 10 லட்சம் வேண்டாம், இன்னைக்கு கிடைக்கிது சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கர் 1 லட்சம் தாங்க, சீப்பாக கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு. ஒரு ஏக்கர் 1 லட்சம்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை பொதுவாக சொல்லுங்க, உங்களை திட்டலை, பொதுவாக சொல்லுங்க.
என்னையும் சேர்த்தானே, வாங்கிக்கலாம், வாங்கி போடலாம். வாங்கி எங்க போட போறான்னு தெரியல, வாங்கி போடலாம். ஏன்? பிற்காலத்துக்கு அது உதவுது. அதுவும் இவ்வளவு சீப்பா. ஒரு 10 வருஷத்துல நம்ம 1 லட்சத்தை வாங்கியிருக்கோம், 10 வருஷத்துல எவ்வளவு லட்சம் ஆகும்? அது 1 கோடி ஆனாலும் ஆயிரும்பா அப்படின்னு சொல்றான்ல, அது சகஜம் தானே. கரெக்ட். அதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க நம்மால மனசு வருமா? ஒரு உண்மையா ஒரு கேள்வி கேட்போம். ஆண்டவரே, 1 லட்சம், 1 ஏக்கருக்கு, 1 ஏக்கர், 100 கிரவுண்டு, 1 ஏக்கர்னா 100 கிரவுண்ட்ஸ் ஆஃப் லேண்ட், 100 into 2400 ஸ்கொயர் ஃபீட். இன்னும் வேணா டீட்டெயில் சொல்லணும்னா சொல்றேன். இத்தனை சதுரடி 1 லட்சத்துக்கு தர்றான்னா வாங்கி போடு. பேப்பர்லாம் கரெக்டா இருக்கும், இல்லைங்க ஒன்றும் இருக்காது, எல்லாம் பக்காவாக இருக்கும், டாக்குமெண்ட்டு எல்லாம் பக்காவாக இருக்குது, எல்லா அப்ரூவல் எல்லாம் வாங்கி வீடு மனை கட்டுறதுக்கு ரெடி, எல்லாம் கரெக்டாக இருக்கு. நான் அவன் தந்துட்டு போகிறான், அந்த மாதிரி ஏரியான்னு கொடுத்துட்டு போகிறான், நமக்கு போட்டு வைப்போம்னு சொல்கிறோம். பட் டு யூ நோ who has done what in that land? சிலர் சொல்கிறாங்கல்ல, அந்த நிலம் என்னைக்கு வாங்கினோ அன்னையிலேருந்து ஃபுல்லாக அடி வாங்கியாச்சு வீட்டில் சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் இப்போ என்கவுண்டர் பண்ணீங்களோ? நான் சில குடும்பங்களை பார்க்கும்போது அவங்க அப்படித்தான் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் பலரை சந்திப்போம் இல்லை, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, ஒரு ஏக்கர் ஒரு ரொம்ப சீப்பாக வாங்கி போட்டு இருக்கட்டும், நம்ம சந்ததிக்கு வரும்னு சொல்லி பார்த்தா, அதை வாங்கின நாள்லேருந்து இவங்க குடும்பம் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகி கடன் மேலே கடன் பட்டு லட்சங்களாகி சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அடிதடியாகி, என்னடா இது இப்படி இருக்குது. அதை விற்க பார்த்தா விற்க முடியல. இப்போ நல்லா இருக்கே ஸ்டோரி. விற்க போனா விற்கிற மாதிரி வருது, டப்புன்னு போயிடுறான். ஒருத்தன் எஸ்ஸம்மா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு, நாளைக்கு வர்றேன்மா, திடீர்னு அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். இல்லை அவன் மைண்டு மாற்றியாச்சு, எங்கள் மாமா வேண்டான்ட்டாரு அப்படின்மா. இப்படி எத்தனையோ பேர் வந்த மாதிரி வந்து அது போகிற காரியங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. இது ஒன்றுன்னா சொல்லி காட்டினா நமக்கு நேரம் போயிடும். அப்போ நமக்கு ஒரு பெரிய குழப்படியாக இருக்கும். ஏன் ஆண்டவரே, என்னய்யா இது, என்னப்பா இது சனிய மாதிரி நம்ம மாட்டி முழிக்கிறேனே இதை வாங்கி வச்சுக்கிட்டு, ஐயோ. உடனே நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு லேண்டு விற்க முடியாத லேண்ட், விற்க வேண்டிய லேண்டு விற்க முடியாது. சில நேரங்களில் வாங்கின விலை காட்டிலும் கம்மியாக கொடுத்து ஓட வேண்டிய ஒரு நிலைமை வருது. அப்போ கூட அதில் சாபம் தொடருது. நம்ம முன்னால் போய் என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டோமா? இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். யார் இதெல்லாம் பேசுகிறா, யார் இதெல்லாம் சொல்கிறா, யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? இல்லை யார்கிட்டையாவது கேட்குறோமா? வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லாவிட்டாலும் சீப்பாக வருதுங்கிறதுக்காக கடனாவது பண்ணி எவன்கிட்டையாவது வாங்கிட்டு தள்ளிடுறோமே. சாபத்தையும் கூட சேர்ந்து வாங்கிட்டு வரோம். எவன் அந்த இடத்துல சூசைட் பண்ணானோ, எந்த விக்கிரகத்தை ஆராதிச்சானோ, எவன் என்ன மந்திரவாதம் பண்ணானோ, தொலைச்சானோ, ஒன்றுமே நமக்கு தெரியாது. தேவனிடத்தில் விசாரித்து, தெய்வமே அவர் ஆலோசனை கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை உண்டோ? இல்லையே. இங்கே தான் விஷயங்களே இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு சித்தமானது ஒன்று தான் என் வாழ்க்கையில் வரணுங்கிறது. ஒரு 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 ஆணித்தனமாக நம்ம உட்கார்ந்தோம்னா நமக்கு இன்பமாக தெரியும், நமக்கு நல்லதாக தெரியும். பரலோகத்தின் பிதாவுக்கு நல்லதாக தெரியலன்னா அதை விட்டு வர்றதுக்கான மனசு நமக்கு வேண்டுமே. அதுதாங்க, அந்த மனசு நமக்கு வேணுமே. அப்படி வித்து போட்ட ஜனங்களை தேவன் கைவிடுவாரோ? உங்கள் சித்தம் தான் நடக்கணும்னு சொல்லி அதனுடைய அறிகுறிகள் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகும்போது அறிகுறிகளை நாம் பார்த்தும் கூட அவருக்கு நாம் விடாமல் இருப்போமானால் நமக்கு தானே அது நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். எனவே அப்படிப்பட்ட ஐட்டம் ஏதாவது இருக்குமானால் அதை விட வேண்டியது அவசியம். ஆகான் கொண்டு வந்த அந்த சாபம், அது மந்திரிக்கப்பட்ட அந்த சாபம். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை அடி வாங்கினாங்க. இந்த அம்மா கொண்டு வந்து ஒளிச்சு வச்சது பெரிய பாவம். அது அப்படி சிலர் பேண்ட்ஸ்ன்னு வச்சுருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த பேண்டு அப்படின்ட்டு. இப்படித்தான் இந்த பச்சை குத்துறது,
அதான் பொருள்கள் வாங்கிட்டு வர்றது, ஃப்ரெண்டு கொடுத்தான், எந்த ஃப்ரெண்டு எந்த நோக்கத்துக்காக கொடுத்தான்னு எப்பவும் தெரியாது. Therefore we need to be very very careful with our friends. Very careful always. A spiritual minded man பயந்து சாகிறது இல்லை இந்த உலகத்தில், உஷாராக இருக்க வேண்டியது. எந்த விதத்தில் அவன் உள்ளே வரணும்னு பார்ப்பானோ அது அந்த பொருள்களை நம்ம அகற்றும் பொழுது அதை அகற்றி அது கிளென்ஸ் பண்ணும்போது சரியாய் கிளென்ஸ். அதனால தான் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் பச்சை குத்துறதோ அது பண்ணுறதோ கீறிக்கொள்வதோ சில ஆயுதங்களை வச்சு குத்தி கொள்வதோ அடையாளங்கள் போடுவதோ தேவன் அனுமதிக்காத காரியங்கள். அது பழைய ஏற்பாட்டிலே அழகாக சொல்லியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள்லாம் அதை செய்கிறீங்கிறதுக்காக நான் பேசலாம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நாம் செய்யாதவர்களாக இருந்தால் அதை தகவலாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை செய்தவர்களாக இருந்தால் கம்ப்ளீட்டாக நம்ம அதை சுத்தம் பண்ணி அதை வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆனால் நம்ம டீல் பண்ண வேண்டியது கட்டாயம். ஏன்னா ஒரு முறையாவது சபைக்கு அது சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று உண்டு. அதனால தான் நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். 3rd ஆர்லேயே இவ்வளோ வந்துச்சுன்னா நான் இன்னும் ஆரம்பமே பண்ணலையே. 4th ஆர் ரிமூவ் பண்ணிட்டோமா. 5வது ரெசிஸ்ட் ஆர் ரெப்யூக். 5வது ஆர் அதை ரெசிஸ்ட் பண்ணணும்னா அதை எதிர்த்து நின்று அதை ரெப்யூக் பண்ணி அதுக்கு இடங்கொடாமல் இருப்பது ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழைய பாவங்கள் செய்து வந்ததான அந்த ப்ராக்டிசஸை திரும்பவும் அவன் நமக்குள்ளே திணிப்பதற்கு அவன் முற்படுவான். அது அவனுக்கு லகுவான காரியம், லேசான காரியம். Therefore the Bible says, resist the devil and he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உபாகமம், தேவீராகமம், அந்தாகமம், எஸ்ரா அப்படி இப்படிலாம் பெரிய பெரிய வசனங்கள் நான் இன்னைக்கு சொல்லாமல் இருக்கலாம். பட் சில முக்கியமான தவறுகள் நாம் செய்கிறத ஆலோசனைகளாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இடம் கொடுங்கள், இன்னும் சில காரியத்துக்கு பண்ணணும். Therefore the 5 R's. Number 1, repent, மனம் திரும்புதல். Number 2, renounce, அதை வெறுத்து தள்ளு. 3வது, release the forgiveness. 3. 4வது, remove every kind of objects. எல்லாத்தையும் வெளியில் தூக்கி தூர போட்டு. நான் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது இந்த விக்கிரக ஆராதனை செய்தவனாக இருந்தேன். முதல் வேலை கூண்டோடு எடுத்து பெரிய வைராக்கை, ஒரு நாள் தாமதம் பண்ணாமல் இது இல்லை தெய்வம்னு தெரிஞ்ச அடுத்த நெக்ஸ்ட் மினிட்டு தூக்கி கொண்டது. சில குடும்பங்களில் அது செய்ய முடியாமல் இருக்குது. ஏன்னா அது பாதி இப்படி பாதி அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமான காரியம். இருந்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணாதபடிக்கு நமக்குள்ளே எதுவுமே அது வச்சுக்கக்கூடாது. நம்ம அணிகிறதோ அல்ல நம்ம பேண்டு மாதிரி செய்கிறதோ அல்ல அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. எல்லாத்தையும் ஜாலியாக இருந்து பழகிட்டு நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். நல்லா தெரியும், நான் சொல்கிறத நான் சொல்லிட்டேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் பல மேட்டர்ஸை நான் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டாக்கு நான் சொல்கிறேன். க்ளோரி டு காட். அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கிற காலங்கள்லேயே ஸ்கூல் காலேஜஸ்லேயே நான் கேன்டீனுக்கு போகிற மாதிரி போய் என்னத்தையும் ஒன்று உள்ளே போட்டுறான். லைஃப் அவுட். அறியாமையின் காலங்களில் என்னென்னலாம் நடந்திருக்குது. இன்றைக்கி ஏதோ நான் இந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுத்ததுனால நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது நன்மையாக முடியும். நீங்கள் உஷாராக இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பயமுறுத்துறதுக்காக அல்ல, தேவனை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவருக்கு தான் மகிமையை செலுத்த வேண்டும். ஆனால் நாம் அறியணும் காரியங்களை. கர்த்தர் நல்லவர். நீ எங்கேருந்து வந்தாயின்னு சொல்லி ஆண்டவர் யோபிட்ட கேட்டாரா இல்லையா? சாத்தானையே கேட்டாரா இல்லையா? ஸ்தோத்திரம். உன்னை ஆண்டவர் குறி கேட்கிறாருன்னு சொல்லிடுவீங்களா? இன்னைக்கு இந்த காரியங்களை நான் சொல்லும் போதோ இல்லை வேற யார் சொல்லும்போது இந்த பாஸ்டர் குறி கேட்கிறாருன்றான். எனக்கு ஒன்றும் தெரியாது. தெரிகிறதெல்லாம் இந்த மாதிரி விமர்சனம் பண்ண தான் தெரியும். உன்னை ஆண்டவர் சொல்லிடலாமா என்ன? இப்போ ஆண்டவருக்கு தெரியாது? நமக்காக தேவன் அதை கேட்டு எழுதி வச்சிருக்கிறார். இவன் இப்படிப்பட்ட வேலைகளை செய்வான் அப்படின்ட்டு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அது நமக்காக. எதுக்கு இவன் ஊர் உலகம் எல்லாம் சுத்துறான்? ஜாலியா சுத்துறானா என்ன? வெக்கேஷன்ல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி
புதிய ஏற்பாட்டில் அழகாக இருக்குது, பழைய ஏற்பாட்டில் அவன் புத்திய தானே. அதனால சொல்லி காட்டினார் ஆண்டவர், எதுக்குடா வந்திருக்கிற, என்னடா இது, எங்கேருந்து வந்தேன்னா நான் உலகம் பூரா சுற்றிட்டு வரேன் என்ன. அப்போ எதுக்காக சுற்றுறாங்கிறது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. இவனை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, சான்ஸ், வகைன்னு என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி, சான்ஸு, வாய்ப்பு. தமிழில் நம்ம முட்டாத்தனமாக எல்லாம் கதவை திறந்து வச்சோன்னா அவனுக்கு ஈஸியாக வாய்ப்பு, ரொம்ப ஈஸியாக அவனுக்கு நம்மளே கூப்பிட்டு வச்சு உள்ளே வைக்கிற மாதிரி சில காரியங்கள் இருக்குது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ இவன் இந்த வேலையை செய்வான்ட்டு ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தானே கேட்டார். ஆண்டவர் தெரியாதோ என்ன, கர்த்தர் நல்லவர். சரி, இதோட நான் இந்த மேட்டரை நான் விட்டுறேன். என்னென்ன சிம்பல், அழகு, டெக்கரேஷனுங்கிற பேரில், அழகுங்கிற பேரில், மாடர்ன் ஆர்ட்டுங்கிற பேரில் கண்ட குப்பையெல்லாம் அவன் ரெடியாக உள்ளே நுழையிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். நம்ம ஜனங்களுக்கு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் என்பது கட்டாயம் வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அந்த பரிசுத்த ஜீவியத்தோடு ஒருமனப்பாட்டோடு நீங்கள் குடும்பம் இல்லைன்னா யூ ஆர் அண்டர் டைரக்ட் அட்டாக் ஆஃப் த டெவில். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யூ மே கம் டு த சர்ச், ஒருவேளை சர்ச்சுக்கு வரலாம், பல காரியங்களை செய்யலாம், பட் அட்டாக் போகலை. செக்ஷுவல் இம்மொராலிட்டி ஹாஸ் நாட் கான் அவே from some families. No, there is a bad reputation that affected your body, particularly the knees, kneecaps, bones, rheumatoid arthritis. These are all the symptoms, the attack of the devil. There is no peace in some people's heart. முகங்கள்லேயே தெரியுது, சமாதானம் இல்லை, ஏதோ வாழ்கிறோம் அவ்வளோதான், தேவ கிருபை அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாது. நோ, அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு செட்ரைட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணணும். யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். டோன்ட் ட்ரை டு ஆல்டர் இட். Just leave it as it is. Maintain your body. நல்ல சாப்பாடை சாப்பிட்டு மினிமமாக மெயின்டைன் பண்ணி தேவனே. ஜெனரேஷனல் கர்சஸை குறித்து நான் போன வாரம் எடுத்தேன். பட் இந்த மேட்டரில் இன்னைக்கு சோல் டைஸ் என்கிறதான ஒரு டாபிக் நான் எடுப்பேன். கர்த்தருக்கு சித்தமானால் குறிப்பிட்ட நேரத்தில் சோல் டைஸ் பிரமாதமாக இருக்கும். நான் ரொம்ப உள்ளே போக மாட்டேன். பெரிஃபரியோட மேலோட்டமாக போயிட்டு நான் போகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சோல் டைஸ். இந்த சோல் டைஸ் அப்படின்னு சொன்னால் ஆத்தும பிணைப்பு. நம்முடைய ஆத்துமா வேண்டாத பிணைப்புகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கொஞ்சமாக கொண்டு வர்றேன், புரிஞ்சுக்குங்க. இதனால என்ன ஆகும்னா டப்புன்னு டோரு திறக்கும், வாசல்கள் திறக்கும். இப்போ வேதத்தில் இந்த இந்த காரியங்கள்னு சொல்லும்போது சில நல்ல பிணைப்புகளும் உண்டு, சில தீய பிணைப்புகளும் உண்டு. காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. உங்களோடு சேர்ந்து நான் கற்றுக்கொள்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ரெண்டு பேரையும் கற்றுக் கொடுக்கறது கர்த்தர் தான், இருவருக்கும். அல்லேலூயா. தேவையில்லாத பிணைப்புகள் நம்ம தவிர்க்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த சோல்ட்டை என்று சொல்லும் பொழுது என்ன? There are very good godly ties in the Bible. Good ties in the Bible. Bad and ungodly ties are also there in the Bible. வேதத்தை குறித்து சொல்கிறேன். அங்கே நடந்தது என்னமோ, வேதத்தில் நடந்தது என்னமோ இங்கேயும் இன்னைக்கும் நடக்குது. அது அப்படி தான் நடக்கும். ஸோ நவ் லெட் மீ கோ. ஒரு ஃபஸ்ட்டு சோல் டை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு டை என்று சொல்லும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான டை. தட்ஸ் அ வெரி குட் டை. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு எப்படிப்பட்ட பிணைப்பு? அப்பா அப்படி அவர் அவ்வளவாய் நேசித்திருக்கிறார் நம்மை. அதுக்கான காரியங்கள் நான் பிறகு வர்றேன். உடன்படிக்கைகள் எப்படி செய்யப்படுதுங்கிறதுக்கு ரகசியம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ ரியலி அண்டர்ஸ்டுட். இட் வாஸ் வெரி த்ரில்லிங் டு மீ. அப்பா என்ன மாதிரி இருக்குது. there is a second குட் டையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1 வசனம். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல நேசித்தான். This is the first human to human tie in the good tie.
இட்ஸ் a நல்ல உறவு, நல்ல ஒரு பிணைப்பு, ஆத்தும பிணைப்பு. இது அப்படியே கொஞ்சம் நீங்கள் இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னாக்க, and it came to pass when he had made an end of speaking unto Saul that the soul of Jonathan was knit with the soul of David, and Jonathan loved him as his own soul. That's a fantastic tie here. It's the best example. The best example. Now let me explain. நான் உங்களுக்கு புரிய வைக்கட்டும். இந்த டை என்று சொல்றது ஒரு முடிச்சு போடுறது. டை திஸ் டாங்கி டு தி ட்ரீ அப்படிங்கிறான். இந்த கழுதையை கொண்டு போய் மரத்தில் கட்டுங்கிறான். அப்போ அதுக்கு ஒரு கயிறை போட்டு கட்டிடுறோம். கட்டுனதை திருப்பி நம்ம அவுக்கலாம் இல்லையா? கொஞ்சம் என்னோட லாஜிக்காக நீங்கள் ஆர்கியூ பண்ணும்போது, ரீசனிங் பண்ணும்போது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒரு இதை கட்டுறோன்னா அவுக்குறோம், அது முடியும். ஆனால் the tie and now it came to pass when he had made an end of speaking unto Saul that the soul of Jonathan was tied with the soul of David இருக்கா. அப்போ அந்த டைங்கிறதுக்கு வேற ஒரு வார்த்தை, பைபிள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று உண்டு. டைஸ்ன்னு சொல்றது நான் சொல்லக்கூடிய வார்த்தை, பட் பைபிள் சொல்லக்கூடிய வார்த்தை நிட்டுன்னு ஒன்று இருக்குது. நிட்டட் கார்மெண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிட்டட். இது டைஸுக்கும் நிட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். முடிச்சு போட்ட மாதிரி இல்லை. இது அதை காட்டிலும் பயங்கரமான, இது என்னத்தை சொல்ல, பின்னி பிணைதல்ங்கிறான்ல, பின்னி பிணைதல்ங்கிறான். அது மாதிரிதான். அதை செப்பரேட் பண்ண முடியாது. சில டியூமர்ஸ் நம்மளால டாக்டர்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, சர்ஜரி பண்ணி எடுக்க முடியாது. சில டியூமர்ஸ் எடுக்க முடியாது. அது பயங்கரமா வளர்ந்து அது எல்லா சிஸ்டத்தையும், நர்வஸ் சிஸ்டம் எல்லாம், நர்வ்ஸ் அதுக்குள்ள எல்லாம் உள்ள போயிட்டு வருமா. இது எப்படா இதை கழட்டி எடுக்கிறது? பல மணி நேரம் அந்த சர்ஜரி போராடி பீஸா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து, எல்லாத்தையும் எடுத்தோம், சக்சஸ்ஃபுல்னு சொல்லாம கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சு, மிச்சத்தை மூடிடுவான், வளராம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. I have seen not one case. There are many cases I have seen. It is not possible. அதுபோல சில பிரெயின் டியூமர்ஸ் வரும்போது, பிரெயின் டியூமர்ஸ் சில நேரங்களில் எடுக்க முடியாது. அதோட சேர்ந்த மெமரி செல்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் தட். சில ஞாபக செல்களும் அதோட கூட இருக்கும். இதை பிச்சுட்டு வந்துடும். இது எடுக்கும்போது, கிளாட் எடுக்கும்போது அது பிச்சுட்டு வந்துச்சுன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சு. ஆனால் ஆள் வெஜிடபிள் மாதிரி இருப்பான். அவன் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, வேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒன்றுமே பேச முடியாது. இஸ் அட்ரோஃபிக், ஒன்றுமே இருக்காது. இப்போ இப்படிப்பட்ட வெரி காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ், இதெல்லாம் முடியாத காரியம். இந்த உலகத்தில் இந்த சர்ஜரிஸை இவ்வளோ முடியாத காரியம் இருந்தால், ஒரு சோல், ஒரு மனுஷனுடைய ஆத்மா இன்னொரு மனுஷனோட பின்னி பிணையுதுன்னா பயங்கரமான அட்டாச்மெண்ட் அது. இது சில நல்ல அட்டாச்மெண்ட் உண்டு, சில தீமையான அட்டாச்மெண்ட் வரும்பொழுது அங்கே பெரிய சிக்கலாயிருது வாழ்க்கை. அப்பா, பெரிய சிக்கலாயிருது. ஸோ நிட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன, அது ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒரு இது சொல்லி கொடுக்குறேன் எப்படின்ட்டு. நல்ல என்னுடைய கைகளை நீங்கள் பாருங்கள், நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. இந்த கையோடு இப்படி கை கோர்க்கிறது டைட்டாக இருக்குமா? உங்களை குழப்பி விட்டுட்டு தான் நான் மறுபடியும் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இருக்காதா? இருக்கும். வந்துருச்சே. ஆனால் இதே ஒரு ஷியர் அப்ளை பண்ணுங்க, ஒரு ட்விஸ்ட் அப்ளை பண்ணுங்க. இப்படி நீங்களே பண்ணி பார்க்கலாம். கையில் எவ்வளவோ டைட்டாக பண்ணாலும் கூட டபக்குன்னு இழுத்துடலாமா? இழுக்க முடியுதா? இதே பண்ணிட்டு இப்படி இப்படி ட்விஸ்ட் பண்ணி பாருங்க, அப்போ இழுங்க. திஸ் இஸ் கால்ட் நிட்டிங். இவனுடைய ஆத்மாவும் அவனுடைய ஆத்மாவும், ஜோனத்தான் அண்ட் டேவிட், குட் டைஸ், ரைட்? அப்போ தேவன், அதுக்கு அப்புறம் மேட்டர் பேசுவோம். ஆல்ரைட். இப்போ இதனுடைய ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரிசல்ட், இல்லையா? எதையாவது ஒன்று பண்ணோன்னா அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குடிச்சா, குடிமயக்கத்தில் பைக் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தட் இஸ் அ ரிசல்ட். பட் இருந்தாலும் சில ரிசல்ட்ஸ் நமக்கு வரும்போது, எது நிமித்தம் ரிசல்ட் வருதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை தாங்க முடியாது அந்த ரிசல்ட்.
குடிச்சதுனால ஒரு விபத்தாகி ஒருத்தன் செத்து போயிட்டான்னா, எங்கேயோ இடிச்சு செத்து போயிட்டான்னா எப்படி இருக்கும்? நிறைய பேர் குடிச்சிட்டு பாருங்க, சாக்கடைன்னு கூட தெரியாதபடிக்கு டொம்முன்னு சாக்கடையில் விழுந்துடுறாங்க, கிணத்துல விழுந்துடுறாங்க, வேணும்னு விழ மாட்டான். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ரிசல்ட். செகண்ட் வர்ஸ்க்கு வாங்க, 18 2வது வசனத்துக்கு வாங்க. சவுல் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக்கோ. சரி விடுங்க, 3வது வசனத்துக்கு வாங்க. You see, there is a result. Covenant. There is a result. Now, I understand something very beautiful. நேற்றுக்கு இதை படிக்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன கிளிக் ஆச்சு. ஸோ வென் கவனன்ட்னு ஒன்று வந்துருது பாருங்க, உடன்படிக்கைன்னு ஒன்று வந்துருது இல்லையா? அந்த உடன்படிக்கைங்கிறது இஸ் அன் அன்பிரேக்கபிள் அக்ரிமெண்ட். அதுக்கு நான் எப்போ பார்த்தாலும் ஒரு டிக்ஷனரியை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அதுலேருந்து புதுசாக ஏதாவது வரும். எனக்கு பைபிளில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது டிக்ஷனரி வச்சு எனக்கு ரொம்ப ஈஸி. அது நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். ஏதாவது புதுசாக வருமா, கிரேக்கு டிரான்ஸ்லேஷன் சில வார்த்தைகள், அதிலுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன, இதெல்லாம் எனக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய உள்ளே போகலாம் என்ன. ஸ்தோத்திரம். அதனால தான் ஒரு பிரசங்கத்தை ஆரம்பித்து முடித்த சத்திரமே இல்லையே நமக்கு. எங்கேயாவது உள்ள ஒன்றை டீப்பாக நேரோ டவுன் போகும்போது ரிசர்ச் பண்ணால் இப்படி தான் சொல்லுவாங்க. ரிசர்ச்சுங்கிறது இப்போ நம்ம பிஹெச்டி பண்ணுறோம்ல, தட்ஸ் கால்ட் நேரோ டவுன். அது ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துகிட்டு உள்ளே 5 வருஷம் உள்ளே போயிடுவான். அதுக்குள்ளே இருக்கிறலாம் நோண்டி எடுத்துகிட்டு வாம்மா. பரவலாக படிச்சுட்டு வர்றது லோ கிளாஸஸ், லோயர் லெவலில் நம்ம பரவலாக பல பாடங்கள் படிக்கிறோம்ல, அங்கே போக 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 சுருங்கிட்டே போய் ஒன்று பிடிச்சிட்டு உள்ளே போகணும். அது புத்தி அது இதில் போகும்போது எனக்கு பல ரகசியங்கள் தெரியுது. அப்போது என்ன சொல்ல வந்தேன், இந்த உடன்படிக்கைங்கிறது எப்போ நடக்குது? ஆக்ஷனில் நடக்குதா இல்லை ரிசல்ட்டில் நடக்குதா? பாருங்க, ஆக்ஷன் ஒன்று, அடுத்தது ரிசல்ட் வருது. அப்போ ஆக்ஷனுங்கிறது அவன் பின்னி நிட்டிங், இந்த இது வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த அன்பிரேக்கபிள் ப்ராமிஸ் கிவிங், வாக்கு தத்தத்தை கொடுத்து பிரேக் பண்ண மாட்டேன், எது நடந்தாலும் உனக்கு நான் தான் அதை பார்த்து கொள்வேனுங்கிற ஒரு வாக்கு உறுதியோடு ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்போ வருதுன்னா, முதல்ல பின்னி பிணைஞ்சதுக்கு அப்புறம் தானே இது வருது. I don't know how many of you appreciate God. Bible is so beautiful. I want to appreciate the word of God. So clear, the clarity is பக்கா. அவரை போல யார் இந்த கிளாரிட்டி கொடுக்க முடியாது? கர்த்தர்ட்ட தானே அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது, வேற எங்கே இருக்குது? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவன் உடன்படிக்கை பண்ணுறான். இந்த உடன்படிக்கை பண்ணுறதுக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நமக்கு எப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணார்னா அவர் அந்த மனுஷனோட எப்படி, இப்படியா இல்லை இப்படியா? ஐ திங்க் இதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க இல்லையா? There are few verses in the Bible which are good and bad. மிக்ஸ்டான, பலவிதமான கலப்படமான, நல்ல சோல்டைஸ் இருக்குது, கெட்ட சோல்டைஸ் இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம இது முடிக்கிறோம் அப்படின்னாக்க, எந்த விதமான சோல்டை நமக்கு அவசியம் இல்லையோ அதெல்லாம் அந்த 5 6 வச்சு, இங்கே தான் மேட்டர். அந்த 5 6 இருக்கு பார்த்தீங்களா? சில காரியங்கள் இருக்கும், சிலது இருக்காதான். எது இருக்குதோ, இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா உள்ளே வரவிடாதபடிக்கு டோரை க்ளோஸ் பண்ணிடணும். வந்தவங்க ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டோம்னா அந்த 5 6 வச்சு அதை தட்டி வெளியில் தூக்கி போட்டு சுகமாய் வாழ்வோம். கர்த்தர் நல்லவர். உன் ஆத்துமா வாழ்வது போல வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன்னு போட்டிருக்கு இல்லையா? எனக்கு ஒரு பாடம், உங்களுக்கு அது பாடம். க்ளோரி டு காட். சரி, அப்போது பொதுவான சில வசனங்களை நீங்கள் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஜட்ஜஸ் சாப்டர் 20 verse number 11, அதாவது நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும்
ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்துக்கு முன்பாக கூட்டம் இதுக்கு முன்னால் இருக்கிற சரித்திரத்தையும் சொல்ல மாட்டேன், பின்னால் இருக்கிற சரித்திரத்தையும் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஒரு இடத்தை மாத்திரம் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்கிரிப்சருக்கு நம்ம போகணும். நீங்கள் மறுபடியும் ஒரு முறை வாசிங்க. எல்லாரும் கூட்டம் கூடினாங்க. இது தமிழில் வாசித்தா யாருக்கு என்ன புரியும்? நீங்களே சொல்லுங்க. தமிழ்ல நம்ம ஜெனரலா வாசித்தோம், சரி ஒண்ணு கூடி கூட்டம் கூடி இருக்காங்க போல இருக்குன்னு, அப்படியே கூட்டத்தோட கோய்ந்தாங்கிற மாதிரி ஏதோ போயாச்சு. ப்ளீஸ் ரீட் இட் இன் இங்கிலீஷ். ஐ ஃபைண்ட் திஸ் வேர்டு நிட். இந்த நிட்டுங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, 18 பார்த்தேனே. அப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேனே. என்னவா புரிஞ்சுக்கிட்டேன்? அவன் ஆத்மாவும் இவன் ஆத்மாவும் ட்விஸ்ட் ஆகி உள்ளக்குள்ள போய் பிரிக்க முடியாதபடிக்கு அந்த வார்த்தை எங்கே இருக்குதுன்னாக்க இவனுக்கு என்ன பண்ணுறாங்க? அப்போ ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்துக்கு முன்பாக கூட்டம் கொண்டார்கள்னா இது ஒரு இடம் அப்படி ஜஸ்ட் வச்சிருப்போம். அதுக்கு மேலே இதுக்கு மேலே முன்ன பின்ன நம்ம போக வேண்டாம், இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 17வது வசனம், First Chronicles chapter 12 verse number 17. புறப்பட்டு எதிர்கொண்டு போய் உத்தரவு கொடுத்து, சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும், என் கைகளின் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களாகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். என்ன புரியும்? பொதுவாக இந்த ஜிக்லாக்குங்கிற இடத்துல இந்த தாவீது போய் மாட்டிக்கிட்டான். அங்கேருந்து ஜனங்கள் சிலர் வந்து யூதாவிலேருந்து வந்து அங்கே பல இடங்கள்லேருந்து வந்து பராக்கிரமசாலிகள் சிலர் தாவீதை நேசிக்கிறவங்கெல்லாம் ஒன்று கூடி வந்து, ஐயா நாங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் உங்களோடு சேர்ந்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தோம். இவனுக்காக பயம் பிடிச்சி போச்சு. ஏன் பயம் பிடிச்சி போச்சு? இந்த மாதிரி 4 பேர் நம்மள்கிட்ட வந்தாலே இவன் எதுக்கு வர்றானே தெரியல. எதுக்குடா வர்றான்? இவன் சமாதானத்துக்கு வர்றானா இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ள வர்றானா? இந்த மாதிரி இவனுக்கு கலக்கம் வந்தோடனே அவன் ஓப்பனாக சொல்லிட்டான், இந்த பாரு நீ எனக்கு சமாதானம் பண்ணி என்னோட உண்மையாக நல்லா இருக்க விரும்புகிற வந்தீன்னாக்க நான் உன்னோட இருப்பேன். நீ எனக்கு கலகம் பண்ணி என்னை கொல்ல வந்து பார்த்து எனக்கு தீமையாக வந்தீன்னா அப்போ கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். நானே தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறேன் இங்கே, நீ இங்கே வந்து என்னை காட்டி கொடுக்க வர்ற, நீ கடைசியில் எவனாவது போட்டு கொடுத்துருவான், தாவீது இங்கே இருக்கான் நாங்கள் பார்த்துறோம் அப்படிமா. இப்போ இவன் இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடணும் பாவம், அதனால் பயம். அந்த இடத்துல இவன் சொல்கிறான், நான் உங்களோட நண்பனாக இருப்பேன்னு சொல்ல. இஃப் யூ ரீட் இட் இன் இங்கிலீஷ் அகெயின், அண்ட் டேவிட் வெண்ட் அவுட் டு மீட் them and answered and said unto them, if ye be come peaceably unto me to help me, mine heart shall be with you னு போடல, knit with you ன்ட்டான். நான் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே நான் உட்காந்துருக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் போக முடியல, நெக்ஸ்ட் இதில் தான் நான் போக முடியும். அப்போ நிட்டுங்கிறது இது இல்லை, ஷியர், ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டார்க் அங்கே கிரியேட் ஆகுது பாருங்க. பிரைஸ் லார்ட். அதில் வராது நீ. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு சமாதானம் பண்ண வந்தீங்கன்னா உங்களோடு நான் இப்படி இருப்பேங்கிறான். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சோல் டைங்கிறது எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்குன்ட்டு? நவ் த லெசன் ஃபார் டுடே இஸ் டைஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். திருப்பி சொல்லுங்க, டைஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். நிட்டிங் இஸ் ஸ்ட்ராங். ஸோ எந்த இடத்துல நிட்டிங் நடக்குதுங்கிறது தான் இப்போ மேட்டர். பிரைஸ் லார்ட். அநியாயமாக நிட்டாகக்கூடாத இடத்துல நிட்டாச்சுன்னா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதை தேவ பிள்ளைகளாய் சபையாக இருக்கக்கூடிய நாம் கட்டாயம் அதை அறிந்து கட் பண்ணி தவிர்த்து நாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியில் வர்றோமோ, கர்த்தருடைய ரத்தத்தின் மகத்துவத்தை கொண்டு கர்த்தர் நாமத்தில் நம்ம அது உடனடியாய் நாம் அதை செய்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். Glory to God. Hallelujah. சரி, அடுத்து இன்னொரு வசனத்துக்கு போகலாம். சங்கீதம் 119:63. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். என்ன புரிஞ்சுது? நிட்டு வார்த்தை வராதுங்க, இருந்தாலும் என்ன போட்டிருக்குன்னா, I am a companion of all them that fear thee and of them that keep thy precepts. இந்த இடத்துல எந்த வார்த்தையை நீங்கள் முக்கியப்படுத்த நீங்கள் விரும்புகிறீங்க? இங்கிலீஷில் கம்பேனியன், தமிழில் எதை முக்கியப்படுத்த விரும்புகிறீங்க? தோழன். தோழன்னா ஃப்ரெண்டு, ஒரு நட்பு. ஆனால் நம்ம சப்ஜெக்டின் அடிப்படையில் என்ன?
நிட்டு அது. அப்போ உம்முடைய நாமத்துக்கு பயந்தவர்கள், உம்மை நேசிக்கிறவர்கள், உம்மை துதிக்கிறவர்கள், உம்மை பின்பற்றுகிற பரிசுத்தவான்களுக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தம் எப்படின்னா, முடிச்சு போட்டு முடிச்சு அவுக்கிறது இல்ல. ஐக்கியத்தை பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அன்னைக்கு பூமியில எத்தனை பேர் வாழ்ந்திருந்தாங்க? ஆபிரகாம் காலத்துல ஒரு மனுஷனுக்காக சண்டை போட்டு அந்த மனுஷனை காப்பாத்தினான் இவன். சண்டவா கரெக்டா சொன்னீங்க. 50 பேர் அழிப்பீங்களான்னு அப்படி இப்படி நாக்கி 10 5 வரைக்கும் வந்து கடைசியில் அந்த ஒரு மனுஷனுக்காக கேட்கிறான்னு தேவனுக்கு தெரியாதா? இவன் நீதிமானா இருக்க அவன் கண்டுபிடிச்சிட்டான். எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க? சொந்தக்காரங்கிறதுனால வாதாடினானா? அவன் சொந்தக்காரங்க எத்தனை பேர் வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? ஆபிரகாமுக்கு சீனியர்ஸ் இருக்கிறாங்க, சித்தப்பா பெரியப்பான்னு யாரும் இருந்திருப்பாங்க. லோத்து வயசுல இருப்பான், லோத்த காட்டிலும் வயசு கம்மியா இருக்க சொந்தக்காரன் இருந்திருப்பான். ஆனால் ஒருத்தனுக்காக ஏன் இவ்வளவு வாதாடுறான்? அவன் நீதிமானுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். ஐயா, அவனோடு இவனுடைய உறவு இப்படி இருந்திருக்குது, இல்லைன்னா வாதாடுவானா? ஐயோ, நீங்க பாராட்டணும்னு, தேவனை பாராட்டணும்னு நான் விரும்புறேனே. அப்போ ஒரு நீதிமானுக்காக இன்னொரு நீதிமானுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? பயங்கர பாரம். ஒரு நீதிமான் அழியக்கூடாது. அதே புத்தி இங்க வந்திருக்குது. உமக்கு பயந்து உமது கட்டளைகள் கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் நிட்டட் மேன். அவன் தான் எனக்கு. என் நெஞ்சமே என்னுடைய செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் இந்த பூமியிலே உம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் அந்த மகாத்மாக்களுக்கு அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய்ங்கிறான். இவனுடைய பர்சனல் வெல்த், இவன் தனிப்பட்ட விதத்தில் சம்பாதித்ததான இவனை சொத்தெல்லாம் கொண்டு போய் பூமியில் இருக்கிற உம்முடைய மக்கள், உம்முடைய மகாத்மாக்களுக்கு நான் கொடுக்காது, அந்த செல்வம் அவங்களுக்கு தான்ட்டான். அப்போ இவன் அவங்க மேல வச்சிருக்கிறதான அபிமானம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிட்டட் டுகெதர், ஐக்கியம்னா அதான், ஐக்கியம்னா அதான். இன்னைக்கு அதனால தான் நிறைய பேரோட ஒட்ட முடியலையே. காரணம் என்ன? அது வித்தியாசமான ஆவியா இருக்குது. ஐயா, தப்பா நினைக்கிறாங்க. இவன் யார்கிட்டையும் ஐக்கியமா இருக்க மாட்டான், இவன் எங்கேயும் வரமாட்டான், இங்க எங்கேயும் மூஞ்சிய காட்ட மாட்டான். என்னையா இது? நீ சொல்லிட்டு போ. இவனுடைய ஆத்மா எப்படி இருக்குதுன்னா அப்படி இருக்கு. ஒரு யோனத்தான அவங்க மாமனார அப்படி பார்க்க முடியல, ஆனா யோனத்தான அழகா கண்டுபிடிச்சிட்டான் தாவீது யாருன்ட்டு. யோனத்தான் தாவீது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான், அவங்க அப்பா கண்டுபிடிக்க முடியல. நீதிமானோட வெளிச்சத்தோட இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு போட்டுருக்குது. இப்போ விளங்கிருச்சு அதெல்லாம் உங்களுக்கு. திஸ் இஸ் ஒன் ஏரியா. அனதர் திங், ஜெனிசிஸ் சாப்டர் 34 verse number 3, 34வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 3வது வசனத்தை கவனித்து பார்த்தால், அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். எந்த வார்த்தையை முக்கியப்படுத்த விரும்புகிறீர்கள்? Which word are you going to apply stress? எந்த வார்த்தையை பயன்படுத்த போகிறீர்கள்? தீனாள் என்று சொல்லுவீங்களா, இல்ல அந்த பெண்ணுன்னு சொல்லுவீங்களா, இல்ல மனதுக்கு இன்பமான வார்த்தைன்னு சொல்லுவீங்களா? பற்றுதல். Now please read it in English. And his soul clave unto Dinah, the daughter of Jacob, and he loved the damsel and he spake kindly unto. நிட்டுன்னு வராது, ஆனால் அந்த இடத்துல பற்றுதல்னு வரும்போது எதை குறிக்குதுன்னா, அவன் பற்றுதலா நிட்டடா இல்லாமல் சோல்ட்டை ஆகாமல் இருந்தால் அவன் அவளை இன்பமா பேசியிருக்க மாட்டான். பொதுவாகவே இந்த ஒரு மோசமான பாவம் இது. நான் நெக்ஸ்ட் சப்ஜெக்டுக்கு நான் அது வர்றேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஐ ஹேவ் டு ஸ்பீக் டு யூ லாட் ஆஃப் திங்ஸ். முடியாது இன்னைக்கு, ஆனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வர நான் உங்களுக்கு சொல்கிறேன். The most dangerous and the very first and the very prominent and the very easiest way of soul tie is sex. கூச்சப்படாமல் நான் பேசுகிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. That's what has happened here. That's what is happening today. That's a trap. Almost all people, including the people who are saved and who are losing their lives and who have already lost their lives. Pastors have lost their lives. Pastors have lost their testimonies.
Good believers have lost their testimonies all because of this trap. இது ஒரு பெரிய கண்ணி. குடும்பங்கள் பிரியறதுக்கு ஒரு பெரிய ஆபத்து. தவால்னு ஒரு ஹைவே மெயின் கேட் திறந்த மாதிரி திறக்குது. இந்த இடத்துல இது ஏன் இப்படி பேசினா பற்றுதலாக இருந்தான்னா தகாது. ஆக்சுவலாக தப்பு அந்த அம்மா மேலே இருந்திருக்குது. ஆனால் அந்த அம்மா ஒரு நல்ல எண்ணத்தில் தான் போயிருக்குது. சுற்றி பார்க்க போகலாம், எப்படி இருக்குது, அது கல்ச்சர் எப்படி அதுன்ட்டு சில காரியங்கள் நல்லதாக நம்ம நல்லதாக நினச்சாலும் கூட உலகம் நல்லா இல்லை. நம்ம தான் கவனமாக இருக்கணும். எங்கேயும் போய் மாட்டி முழிக்கக்கூடாது. கடைசியில் நடந்தது என்ன உங்களுக்கு தெரியுது. திஸ் இஸ் ஒன் ஏரியா வேர் soul gets tied up unnecessarily without our interest, without our involvement. நம்ம அதுக்கு காரணமாக இல்லாவிட்டாலும் கூட நம்ம செஞ்சது தப்பு, பட் நம்ம அதுக்கு உண்மையாக தீனால் போய் இவனை இப்போ சீகேமை போய் நேசித்தாள், காதலித்தாள், விழுந்தாள், அந்த மாதிரி எங்கேயுமே எழுதலை. சிம்சன் தான் அவன் போய் அப்படி விழுந்தான்னு போட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பெண்ணை பொறுத்த மட்டும் அப்படி எழுதவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பெண்ணு தான் தீனால் போ. நடந்தது என்ன? நடந்தது இந்த காரியம். சோல் டைசர் எப்படி வருது பார்த்தீங்களா? கிளவராக வருதா இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைங்களே, இவ்வளோதான் நான் சொல்லுவேன், உங்களை பயமுறுத்த சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். நம்பர்ஸ் சாப்டர் 25 verses 1 through 5. என்னாகமம் 25 1-5. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பண்ணாங்க. இப்போ நான் இந்த காரியத்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தை போகிறேன். இவங்க முதல்ல பண்ணாதேன்னு சொன்ன வேலையை இவங்க கீழ்ப்படிஞ்சாங்களா? ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னார், நீ போய் இந்த மாதிரி பொம்பளைகள்கிட்ட போகக்கூடாது, விக்கிரகாராதனை ஆள்கிட்ட போகக்கூடாது, கடைசியில் அதுக்கு விக்கிரகத்தை சேவிக்க பண்ணும், என்னை விட்டு நீ சோரம் போயிடுவேன், எல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டார். இதை கேட்காத ஒரு நம்ம ஐயா ராஜா, தாவீது ராஜாவுடைய பையன், அதை கேட்காம இஷ்டத்துக்கு கெட்டு போனான். ரைட், அந்த மேட்டரை விட்டுருவோம். இது என்ன பண்ணாங்கன்னா, மோவாபின் குமாரத்திகள் கூட்டிகிட்டு வந்து வேசித்தனம் பண்ண வச்சதுக்கப்புறம் ஜனங்கள் போய் புசித்தார்கள். And they called the people unto the sacrifices of their God, and the people did eat and bowed down to their gods. Every demonic sexual involvement and sin follows a sacrifice. Follows a sacrifice. இந்த பாவத்தில் அந்த நாட்களில் இன்றைக்கும் அப்படி தான் ஒரு சாக்ரிஃபைஸ் வருது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்தை எப்படி இந்த பாவம் செஞ்சாங்கன்னா, தோப்பு விக்கிரங்கள் இருக்கும். தோப்பு விக்கிரங்கள். இந்த தோப்பு விக்கிரங்களுக்கு முன்பாக இவர்கள் போய் இந்த அசுத்தங்களை செய்வார்கள். இந்த அசுத்தங்களை செய்யும்போது என்ன நடக்குதுன்னாக்க, 10 கற்பனைகள் இருக்கக்கூடிய 10ஆம் கற்பனை வயலேஷன் ஆகும், மீறிடுவாங்க. ப்ளீஸ் ட்ராவல் அலாங் வித் மீ, என்னோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்க, ப்ளீஸ் ட்ராவல். அப்போ 10வது கற்பனையில் என்ன இருக்குதுன்னு நமக்கு முதல்ல தெரியணும். பிறனுடைய கழுதையாவது மாடையாவது இதாவது இப்போ அதோட சேர்த்து பிறனுடைய கரெக்டாக அந்த விக்கிரகத்துக்கு முன்னாலே இவன் அதைத்தான் செய்வான். அதை செஞ்சுட்டு நேரம் என்ன பண்ணிடுவான்னா, ஒரு சாக்ரிஃபைஸ் டிமாண்ட் பண்ணும் அந்த பேய். யூ டூ திஸ் அண்ட் தென் கிவ் மீ அ சாக்ரிஃபைஸ். கொஞ்சம் உள்ளே போக முடியுதா? போக முடியுதா? எப்படி நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகுது பார்த்தீங்களா? அப்போ என்ன அந்த பேய்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்ன, அதனுடைய உள் நோக்கங்கள் என்ன? கஷ்டமாக இருக்குல்ல? புரியுதா? உள்நோக்கம் என்ன? அப்போ இந்த மாதிரி பேய்கள் என்னென்னலாம் செஞ்சு வந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ அதே காரியங்கள் தானே நடக்குது. நம்ம கர்த்தருடைய ஜனங்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம கர்த்தர் இன்னைக்கு போய் நம்ம தோப்புக்கிட்ட முன்னாலே எவனும் போய் செய்யலை. பட் வேறு விதத்தில் ரகசியமாக நம்மளை விழத்தள்ளுதுங்க இல்லையா? அதுதான் மேட்ரு இது. ஸோ இந்த மேட்ரு இது 10வது கற்பனையை வயலேட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுவான். லைவா பிறந்த பிள்ளைகளை லைவா அப்படியே தீயில போட்டுருவாங்க.
மோளேக் அப்படின்னு அந்த பேயுடைய பெயர். மோளேக்குக்கு தீக்கடக்க பண்ணின உன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு போட்டு அது அருவருப்பு. இவன் என்ன செய்கிறான்? செய்ததுக்கப்புறம் அந்த பேய்க்கு கொடுக்குற பலி என்ன? சொந்த பிள்ளைகளை பலியிடுவான். தட் ரிக்வயர்ஸ் த பிளட் ஆஃப் சில்ட்ரன். பிளட் ஆஃப் சில்ட்ரன். இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க பாருங்க, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். இவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுங்க. ஜனங்களை அழைத்தார்கள், தே கால் தம். இதுக்கு அந்த சாம்பிராணிகள் இதுகெல்லாம் போகலாமா? நம்முடைய தேவன் யார்? யெகோவா. எவ்வளவு பரிசுத்தர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், என்னுடைய தகப்பன், என்னை நேசிக்கிறவர், என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், எனக்கு கற்பனைகளை கொடுத்தவர், நான் அவருடைய சொந்த ஜனமாக என்னை ஏற்றுக்கொண்டவர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொன்னவர், அவரை நான் ஆராதிக்க என்னை வேறு பிரித்த தெய்வம். அவன் கூப்பிட்டான்னா இவன் போயிடுறது என்ன? அழைத்தார்கள், விருந்துண்ணும்படி அழைத்தார்கள், ஜனங்கள் போய் பூசித்து தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இவங்களுக்கு பிரெயின் ஏதாவது ஒன்று இருக்குதாங்கிறது எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஏதாவது மூளைன்னு ஏதாவது இருக்குதா? இதை விட்டுங்க, அடுத்த வசனத்துக்கு போங்க. இப்படி இஸ்ரவேல பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தரை. எனக்கு இத்தோட மேட்டர் க்ளோஸ். இந்த வசனத்தோடு இனி நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வசனத்தில் எதை நீங்கள், எந்த வார்த்தை முக்கியப்படுத்த நீங்கள் ஆசைப்படுறீங்க? பாகாலை பற்றி, பாகாலை முக்கியப்படுத்துறீங்களா? இல்லை கோபம் உண்டதுன்னு போட்டிருக்கு அதை முக்கியப்படுத்துவீங்களா? பற்றி கொண்டார். ப்ளீஸ் ரீட் இன் இங்கிலீஷ். And Israel joined himself unto Baal-peor. போதும். The anger of the Lord came upon them. இந்த ஜாயின்ங்கிற வார்த்தை என்ன? என்னடா இவ்வளவு சீக்கிரமாய் ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்திலே முடிய போகிறீர்கள், இவ்வளவு சீக்கிரத்திலே மாம்சத்தில் முடிய போகிறீர்கள் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லவில்லையா? Now please join with me with this argument. பால் சொல்லலையா? இவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் இந்த ஒரு பாவம் புதிய ஏற்பாட்டில் many of you do not know, நிறைய பேருக்கு தெரியாது. கொரிந்து சபையில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மோளேக்கு. அது உங்களுக்கு நமக்கு தெரியாது. இப்போ நான் அதை சொல்றேன் கேளுங்க. இந்த பட்டணம் கொரிந்துங்கிறது லேசான பட்டணம் கிடையாது. இட் இஸ் a worst kind of சோதம் கொமோரா மாதிரி worst city. worst சிட்டின்னா அதை போல worst வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பட்டணத்தில் பவுல் அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது ஜெபம் பண்ணி அதை பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஒரு சர்ச்சு வேணும், ஆத்துமாக்கள் சம்பாதிக்கணும்ட்டு ஒத்த காலில் நின்று ஸ்தாபித்த கொரிந்து சபை அது. Many of you do not know the background of this. நம்ம கொரிந்து சபைக்கு எழுதின நிருபம் கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 3 கொரிந்தியர், 5 கொரிந்தியர், 10 கொரிந்தியர்னு போயிட்டே இருக்கிறோம். But we don't know what is the background. எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்? The place is prone, or the place is known for number 1 sodomy and porn, sexual abuse, everything, prostitution, பயங்கரமாய் நிறைஞ்சுதான ஒரு பட்டணம். இதுக்குள்ள ஒரு சபை வேணும்ட்டு ஒத்த காலில் நின்னான் பவுல். இவனுடைய ஆத்ம பாரத்தை பாருங்க. நான் அந்த சரித்திரத்தை படித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு நாள் புரிஞ்சுது. ஸ்தோத்திரம். இந்த ஆத்ம பாரத்தை பார்த்தீங்களா? ஸ்டார்ட் பண்ணா ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த பிறகு அவனுடைய பழைய அந்த ரூட் இருக்கு பார்த்தீங்களா, ரூட்டு அது இன்னும் சபையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. இதுக்காக போராடிட்டான். ஆனால் வரங்களும் வல்லமைகளும் ரொம்ப ஈஸியாக பெற்றுட்டாங்க. விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மெச்சு கொண்டார்கள். 21 நாள் ஜெபம் அன்னைக்கு நான் காலையில் ஒவ்வொரு நாளாக நான் அதை உங்களுக்கு சொன்னேன். 21 days ப்ரேயர் இங்கே நடந்து கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால் ஐ எக்ஸ்பிளைன் கம்ப்ளீட்டாக.
அப்போ அதுல இவ்வளவு மெச்சிக்கொள்ளுகிறான். வரங்கள், வல்லமைகள், அத்து, ஐக்கியம், அப்பா இப்பா இப்படி இருக்கீங்களா அப்படி இருக்கீங்களா மெச்சிக்கொண்டு ஸ்லோவா சாட்டை எடுக்க ஆரம்பிச்சான். இது எப்படி தெரியும் அப்படின்னாக்க, அவன் ஒரு 5வது அதிகாரத்தில் போகும்பொழுது அவன் சொல்றான், இப்ப எடுக்க வேண்டாம், யாரும் எடுக்கக்கூடாது. அதுல சொல்றான், ஒரு மனுஷன் தன் தகப்பனுடைய மனைவியே வச்சிருக்கிறான், இது அந்நியர்களையும் பேசப்படாத ஒரு குற்றமா இருக்குதுன்னா, அப்ப அப்படிப்பட்டவனை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க நான் மனதா இருக்கிறேன். என்னுடைய சரீரம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அவன் ஆவியோ காப்பாற்றப்படும். ஐ ஹவ் டிசைடட் டு கிவ் திஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஃபார் திஸ் கை. It's such a abomination which is not even prevalent in unbelievers, in Gentiles now. அந்நியர்கள்ட்ட கூட இது இல்லாத விபசார பாவம் உங்கள்கிட்ட இருக்குதே. I don't know why I'm speaking like this. அப்ப இதுல இருந்து எது தெரியுதுன்னா, such practices were there in the city of Corinth. ஐயோ பேசலாமா? இந்த பிராக்டிஸ் எல்லாம் ஏற்கனவே எங்க இருந்திருக்குது? அவ்வளவு மட்டமான இடத்துல ஒரு சபை ஆரம்பிக்கும் போது அந்த அறகுறையா இருக்கக்கூடிய முழுசா அந்த பாவங்களுக்கு சாகாதவன் 4 பேர் சபையில உட்காருவானா இல்லையா? இவனால வரக்கூடிய பிரச்சனை இப்போ செத்தை தைலக்காரனுடைய தைலத்தை நார பண்ணுன்னு போட்டிருக்குது. இவன் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணான். அந்த ஸ்டார்டிங் கால் இனிஷியேஷன். இனிஷியேஷன் ஒன்று இருக்குது பொல்லாத டார்க் வேர்ல்டில். ஒரு நல்ல பிள்ளைகளை கொண்டு போய் அந்த சாத்தான் கூட்டத்தில் ஒருத்தர் நடத்துவான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இனிஷியேஷன். சிகரெட்டு குடிக்கவே பழக்கமே இல்லாத ஒரு சின்ன பையலை பார்த்து ஒரு துண்டு பிடியை கண்டுபிடிச்சி, டே இது குடுறா, நம்ம பெரியவங்க ஆயிடுவோம்டா, நமக்குன்னு அறிவு இருக்குடா, அப்பா அம்மா யாருடா, அவங்க யாரா சொல்றதுக்கு, சொர்க்கத்துக்கு போகலாம் பாருடான்னு ஒரு இழுடாம்மா. 2 தரம் இருமல் வரும். அப்படிதான்டா இருக்கும் ஆரம்பத்தில். யாரோ எருமி காட்டுறாங்க. அப்படியே திரும்பி அவனை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் இழுக்க சொன்னவன் 1 பேக்கெட்டா இருந்தான், இழுத்தவன் 10 பேக்கெட் குடிக்கிறான். அப்ப இனிஷியேட் பண்ணது ஒருத்தன், பண்ணப்பட்டது அடுத்தவன். அப்படி ஒரு 4 கூட்டங்க சபையில் 4 பேர் இருந்தா என்ன ஆகும்? முழு சபை என்ன ஆகும்? அவனை பின்பற்றி போ. படாத பாடு. ஏன் சொல்றேன்னா, அதுக்கு தான் கோவப்படுறான். இவ்வளவு சீக்கிரமா சத்தியத்தை விட்டு விலக பண்ணது யாரு உங்களை? இது 10வதுக்கு என்ன செய்றாங்கன்னா, பாகால் பேயோரை இவர்கள் என்னை பார்க்கணும். இப்போ இப்படி இல்ல, இப்படி அவ்வளவு சீக்கிரமாவா? So many Christians in this world, they are making a covenant with the devil indirectly and without their knowledge. It's dangerous. அந்த கவனன்ட்டை முறிக்கணும். ஓசியா 4:17. என்னப்பா இது, இந்த மாதிரி வார்த்தை? அவனை போக விடுன்ட்டார்ல. ஜாயிண்ட்னு போட்டிருக்க, அதான் நிட்டடுன்னு அர்த்தம். நம்ம எப்ராஹிம் பண்ற வேலையை பத்திலாம் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24. இது நிமித்தம் அவர்கள் இருவரும் எந்த வார்த்தையை நீங்க முக்கியப்படுத்துறீங்க? நல்லா ட்ரைனிங் வாங்கிட்டீங்க போங்க. நான் கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்களே, அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இதை தாண்டா மீன். அப்போ இன்னைக்கு ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம், அந்த உறவை தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்? Therefore, I've just given you a small introduction about this voltage, but I haven't gone deep into it. நான் இன்னும் உள்ளே போகலை. பல காரியங்கள் வரும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், இட்ஸ் a wide spectrum. Certain things that we may not even do. சில காரியங்கள் நம்ம செய்யாமல் இருக்கலாம், பரவாயில்ல. இன்ஃபர்மேஷன் சேக்காக, தகவலுக்காக நீங்கள் மனசில் வச்சுங்க. 1-2 காரியங்கள் நம்ம செய்கிறதுக்கு நேராக வருதுன்னா, செய்ததானால் அதை இன்னும் மன்னிப்பு கேட்கலைன்னா, அதை விட்டு வெளியில் வரலைன்னா, இட்ஸ் டைம் டு டூ இட். அப்படி நம்ம மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்துட்டோம்னா திரும்பி குத்தாதீங்க. அது வராமல் இருக்கும்படிக்கு தடுத்து போடுங்க. அதுதான் முக்கியம். உங்களுக்கு புரிஞ்சுச்சிங்களா? அல்லேலூயா. ஐ வில் ஸ்பீக் அபவுட் அபார்ஷன்ஸ். கட்டாயமாக நான் அந்த அபார்ஷனுங்கிற காரியத்தை நான் பேசுகிறேன். அழுதுருவீங்க சில காரியங்கள் பேசும்போது. ஐயோ எவ்வளவு பெரிய பாதகமான காரியங்களை மனுஷர்கள் செய்கிறோம்.
தெரியாமல் செய்கிறாங்க. நம்ம எல்லோரும் செஞ்சோன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் த டெவில். எப்படி அவன் ஸ்கீம் பண்ணுறான். இன்ஃபர்மேஷன் சேக் வி கேன் டூ மினிஸ்ட்ரி டு அதர்ஸ். நம்ம 4 பேருக்கு சொல்லலாம். வி கேன் ப்ரே. அது நம்ம தாக்காதபடிக்கு நம்மளை காத்துக்கொண்டு எப்படியும் நம்ம உஷாராக இருக்க சொல்கிறார். எவனை விழுங்கலாமோன்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொன்னது ஆண்டவர் வீணாக சொல்லலை. அது நடக்காட்டுன்னா அவர் சும்மா சொல்லியிருக்க மாட்டார் பைபிளில். என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், நம்ம தான் உஷாராக காத்துக்கொள்ளணும். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இந்த டாப்பிக்கை நான் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. எந்திரிச்சின்னு ஒரு சின்ன அர்ப்பணிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக நம்ம வீடுகளுக்கு செல்லலாம் ஆசீர்வாதத்தோடு. தேங்க்யூ லார்ட். நம்ம ஜெபிக்கலாமா? ரகசியமாக ஏதாவது இருக்குதா வீட்டில் செக் பண்ணலாம். தப்பென்ன? ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் அவன் வந்து உட்காந்துக்குவான்ல லீகலாக. சில மேட்டர் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. சில பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் இல்லை? நல்ல ஹேபிட் ஆக்கிக்கலாம்ல ஆண்டவர்கிட்ட கேட்டு. கர்த்தர் நல்லவர். டோட்டல் சரண்டர்னு ஒன்று இருக்குதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? டோட்டல் சரண்டர். சில உருவங்கள் இருக்குதா, இல்லை சிலுவைன்னு வச்சுட்டு எதையாவது ஆராதிக்கிறோமா? உங்களுக்கு அது என்னன்னே தெரியாமலேயே நீங்கள் சில காரியங்கள் செய்கிறதா இருக்கும். ரிமூவ் இட். வேண்டாம், ரிமூவ் இட். பச்சை குத்தி இருக்கிறோமா? அப்படிப்பட்ட நண்பர்களோடு உறவாடுறோமா? சில இந்த மந்திரவாதிகள் போகிற அந்த ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறோமா? சில வேண்டாத ஹாரர் மூவிஸ், என்டர்டெயின்மெண்ட். என்டர்னாலே அவன் என்டர், அதான் என்டர். அதுக்கப்புறம் டெயின்மெண்ட். இஸ் தேர் எனிதிங், எனி ஆப்ஜெக்ட்? ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற விடாதபடிக்கு தடுக்கிற காரியங்கள். உறவுகள். அடுத்து சோல் டைஸ். காரணம், அதாவது தகாத சோல் டைஸ், தேவையில்லாத பிணைப்புகள். செத்து போனவங்களுக்காக அவங்கள விட முடியல. புருஷன் போயிட்டான், அல்ல மனைவி போயாச்சு, அல்ல யாரோ பிள்ளைகள் போயிட்டாங்க, ஏதோ போயிட்டாங்க, பட் யுவர் டைஸ் ஆர் ஸ்டில் தேர், which is not good. God wants you to be free. I have a big list of that. I'm sorry I didn't get time today to deal with that. What exactly is causing the problem? எது உங்க கர்ப்பப்பை அடைக்குது? சரிப்படுத்தாத, குணப்படாத அல்லது செட்டில் பண்ணாத இஷ்யூஸ் இருக்குதா? லீவ் இட், லீவ் that person from your mind. யாரையோ ஒருத்தனை மனசுல வச்சுக்கிறது, யாரோ ஒருத்திய மனசுல வச்சுக்கிறது, அது கல்யாணம் ஆகாதவங்களோ ஆனவங்களோ, உங்களால் அதை எடுக்க முடியலையோ? ஐ எம் நாட் சேயிங் யூ ஆர் ஹேவிங் இட், பட் ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது. ஐ வில் பி டூயிங் ராங் இஃப் ஐ ஜட்ஜ் யூ. ஐ எம் நாட் ஹியர் டு ஜட்ஜ். இஸ் தேர் எனி பர்சன்? ஒருவேளை மேரீடாக இருக்கலாம் அந்த பர்சன், பட் உங்களால் அந்த படங்கள் உங்களால் எடுத்து போட முடியல. பட் யூ ஆர் ஸ்டில் கீப்பிங் சீக்ரெட் which your wife doesn't know that. Your husband doesn't know that. Your children do not know that. Is there any problem? எல்லாரும் சொல்ல மாட்டேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எல்லாரும் இல்லை. பட் இஃப் இட் இஸ் தேர், ஒரு அழகான ஒரு ஒரு அம்மா தான் யாக்கோபுக்கு ரொம்ப விரும்பி வேண்டிய பொண்ணு பண்ண வேலையை பார்த்தீங்களா? ஒரு ஆகான் பண்ண வேலை கொஞ்சம் செக் பண்ணலாமா? நம்ம நன்மைக்கு தானே ஆண்டவர் பேசுகிறாங்க இல்லை? சில பனியன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன உருவங்கள் அங்கே இருக்குது. கடையில் வாங்குகிற சில பனியன்ஸ் என்னென்ன உருவங்களோட, 5-membered 5-cornered stars, 5 முனைகள் இருக்கக்கூடிய நட்சத்திர உருவங்கள். ஃபேன்சி, ரொம்ப ஃபேன்சியா இருக்குது. நான் நல்லா போட்டுக்கிறேன், தப்புல. ப்ளீஸ் செக் தட். ஆழங்கள் தெரியாது. அது நம்ம சரீரத்தில் இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. பச்சை குத்துதலோ
பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமே, காரணம் இல்லாமல் ஆண்டவர் இவர்களை வெளியில கொண்டு வர மாட்டார்னு எனக்கு உறுதி, நம்பிக்கை உண்டு. காத்துக்கொள்ளுங்கள், நம்மை காத்துக்கொள்வோம், காத்துக்கொள்வோம், காத்துக்கொள்ளலாமே. மனைவியை காட்டிலும் அழகாய் இருக்கிறாள், அப்படி ஏதாவது உள்ள வந்துருச்சா? நம்முடைய சரீரங்களை கொண்டு போய் கண்ட இடங்களையும் போட்டு அதை டெவலப் பண்றேன்னு சொல்லி அதுகளோட கலக்க வேண்டாம். Stop it from today. Enough. Enough. அது நிமித்தம் அசுத்தமான கனவுகள் வாட்டி கொண்டிருக்கிறதே. There is no happiness in your life. Yeah. சில ஆபரணங்கள் கழட்டி தூக்கி எரிய வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். Do it. தேவையில்லை. அது தங்கமாக இருந்தால் அதை உருக்கிட்டு எனக்கு அது பண்ணுங்க, அதை சேவ் பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான். பட் அந்த உருவங்கள் வேண்டாம். நம்மில் பலர் பலவிதமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் முன்கூட்டியே இவைகளெல்லாம் சொல்லி விடுகிறார். ஒருவேளை நம்மள்ட்ட உருவங்கள், விக்கிரங்கள், பாம்புகள் உருவங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எண்ணங்கள்ல தவறுகள், மனசை விட்டு பிரிக்க முடியாத சில பிணைப்புகள், ties. The Lord wants to purify the church. அவர் மகா பரிசுத்தர். எதையுமே வாய் திறந்து பேசிட வேண்டாம். தேவனிடத்தில் மனதளவில் காரியங்களை ஒரு give me few seconds. நம்ம எல்லாரும் என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சர்ச்சில் வந்ததில்லை. தெய்வமே, go ahead, go ahead. God loves you so much that He wants to clean everything, our hearts, our homes, our businesses, our thoughts, நம்முடைய நினைவுகள், நம்முடைய பிசினஸ், நம்முடைய வருமானம். உன் பணத்தை கொண்டு போய் யாருக்கு கொடுக்கிறாய்? யாருக்கு கொடுத்தோம்? யாரை நேசித்து கொடுத்தோம்? யாருக்கு செலவு பண்ணுகிறோம்? தேவன் கொடுத்த பணம். மந்திரவாதிகளோட ஐக்கியம் கொண்டு அதிகமாய் பணத்தை சம்பாதித்தோமோ? பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக யாராட்டாவது ஐக்கியம் வச்சுக்கலான்னு பார்த்தோமோ? உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் நோ அபவுட் யூ. எனக்கும் தெரியாது, என்னை குறித்து உங்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்குமானா தட்ஸ் நாட் தி ரைட் வே. Thank you, Lord. I'm not going to ask you to lift up your hand. No, let no one need to lift your hands. யாரும் வாயும் திறக்க வேண்டாம், கைகளையும் உயர்த்த வேண்டாம். நம்ம அப்பாட்ட செட்டில் பண்ணிடுவோம். ஒரு தீர்மானம் எடுத்துட்டு, தேவனே, எந்த டையும் எனக்கு வேண்டாம், உங்களோட ஒரு டை இருந்தால் போதும், உங்களோட நிட்டிங் இருந்தால் போதும், உங்களோட பின்னி பிணைந்தால் போதும், உன்னதமானவருடைய மறைவில் இருந்தால் போதுமே. எந்த கன்றாவியும் எனக்கு வேண்டாம் ஐயா, தரவாக என்னை சுத்திகரித்தருளுவீராகப்பா. அந்த 5 பயன்படுத்தி தகப்பனே, என்னுடைய தாட்ஸ்லையும் என்னுடைய சிந்தையிலையும் உமக்கேற்ற பரிசுத்தம் உண்டாகட்டுமே. நான் சரண்டர் பண்ணி ஒப்படைச்சிடுறேன் ஐயா. இதுதானே நீங்க விரும்புறீங்க. இவ்வளவு நாள் விடாப்படியா உட்கார்ந்து வச்சிருந்தேன், நீங்களும் பொறுமையா தான் இருந்தீங்க. இன்னைக்கு பட்டுன்னு ஒரு உடைச்சிட்டீங்களே. அதை இதுக்கு மேல நான் வச்சிருந்தேன், எனக்கு தானே ஆபத்து. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாராக. நம்முடைய அர்ப்பணிப்பை தேவன் ஏற்றுக்கொள்வாராக. விடுதலையோடு நாம் வாழ கர்த்தர் சகாயம் பண்ணுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய நல்ல தீர்மானத்தை இன்றைக்கு செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்பின் பரலோக பிதாவே, நீதியுள்ள தேவனே, மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அப்பா, எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்ன நல்ல தெய்வம், உம்மிடத்தில் நாங்கள் எப்படி சேர்வோம்? என்னென்ன காரணங்களை வைத்துக்கொண்டு சாத்தானுக்கு வாசல்கள் திறக்கிறது என்கிற டாப்பிக்கை கொண்டு வந்தது நீங்க தானப்பா. எனக்கா தெரியும், நானா திங்க் பண்ணிட்டு வந்தேன். தொடர்ச்சியாய் கொஞ்ச நாளா இதை குறித்து சொல்லிட்டே வர்றீங்களேப்பா. ஆண்டவரே, ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு இன்னைக்கு சில காரியங்களை ஆவியானவர் எங்களுக்கு சொன்னீங்க. யாருக்கு அது அப்ளிகபிளோ அப்ளை ஆகட்டும். அதெல்லாவற்றையும் கம்ப்ளீட் முழு சபையும் பரிசுத்தமாய் அவனுக்கு இடமே கொடுக்காதபடிக்கு கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் இடம், கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை,
கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் சொந்தம். சொல்ல முடியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்படித்தானே சொல்றார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 12:1 சொல்றார், உங்கள் ஆத்மா சரீரங்களை தேவனுக்கு. ஏன் சொன்னார் தெரியுமா? அந்த கொரிந்து சபையில் இந்த பாவங்கள் இருந்திருக்குது, அதனால தான் சொன்னார். தெய்வமே நன்றி பிதாவே, தொடர்ந்து கற்றுத்தாங்கப்பா. நீங்க சிலுவையில் எங்களுக்காக சம்பாதித்த ஜெயம் எங்கள் அனுதின வாழ்க்கையில் எங்களுக்கு சொந்தமாகட்டும். வந்தவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மனத்தெளிவோடு அவங்களை அனுப்பும். இன்றையிலிருந்து அவர்கள் இன்னும் ஒரு படி பரிசுத்தம் உள்ளவர்களாய், இன்னும் ஒரு படி நீதியுள்ளவர்களாய், எதிர்த்து நின்ற பிசாசுகளுக்கு ஜெயத்தோடு வாழ அனுகிரகம் பண்ணுங்க. அது ஒன்று தானப்பா உங்களுக்கு சந்தோஷம், அது ஒன்று தானே அப்பா எங்களுக்கும் பாக்கியம். தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ ஜனமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம்மோடு கூட கிறிஸ்து இயேசு ராஜா வரும் வரைக்கும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் ஒரு காலம் மறக்காதே, மறக்காதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord shine His glory upon your face and be victorious and be careful. Hallelujah. In Jesus' name. Amen. Amen. God bless you. God bless you. Praise the Lord.